நீங்க எல்லாரும் பொறுமையா இருக்கிறீங்க. எவ்வளவு நேரம் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் பேர் இப்பவே பலூன் விட்டுட்டு இருக்காங்க. பலூன் பறந்தா நானும் பறந்துடுவேன்ற மாதிரி எல்லா வேடிக்கைகளும் இருக்கு. புத்தகங்கள் நம்முடைய அறிவு கண்ணை திறக்கின்ற ஒரு அரும் பணியை செய்கின்றன. வாசிக்கிற பழக்கம் இல்லை என்றால் ஒருவேளை மனிதனுக்கு யோசிக்கிற பழக்கம் இல்லாமல் போயிருக்கும். வாசிப்பதும் யோசிப்பதும் தான் மனிதனை உயர்த்துகிறது. இன்றைக்கு இருக்கிற தலைமுறை கொஞ்சம் வாசிப்பதை தவிர்க்கிறது, தள்ளி போடுகிறது. அவன் பாட புத்தகத்தை வாசிக்கிறதுக்கே யோசிக்கிறான். வாசிச்சுட்டு யோசித்தானா வாசிக்கிறதுக்கு யோசிக்கிறான். அவர்களுக்கு மீண்டும் இதை நினைவூட்டல் செய்வதுதான் புத்தக திருவிழாக்களின் நோக்கம். நம்ம ஊர்ல சமயம் சார்ந்த திருவிழாக்கள் நிறைய உண்டு. எல்லா சமயமும் திருவிழா கொண்டாடுகிறது. இது சமூகம் சார்ந்த திருவிழா. அதுதான் நீங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி வந்து இதை பெரிதாக கொண்டாடுகிறீர்கள். எல்லாருக்கும் உங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. ஏற்கனவே மிகச் சிறப்பாக ஐயா அவர்கள் பேசினார், பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். அதுலேயும் பெருந்தலைவர் காமராஜர் மடிப்பிச்சை ஏந்திய காட்சியை சொன்னார் பாருங்க. அவருக்கு என்ன நோக்கம்? அரசு கட்டிலில் உயர இருக்கிற ஒரு முதலமைச்சர் இறங்கி வந்து இந்த சமூக கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அவர் சட்டையை அப்படி பிடிச்சி பணம் கேட்டார்னு அவர் சொல்லும் போது நம் கண்களில் ஈரம் கசிந்தது இல்லையா? அதுதான் பெருந்தலைவர் என்கிறது மிகப்பெரிய விஷயம். அதோடு சேர்த்து இன்றைய அரசாங்கம் காலை உணவு தருகிறது அப்படின்றதே அவர் சொன்னார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். கிராமங்கள்ல பல ஊர்கள்ல அரசு பள்ளிகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு காலை உணவு பெரும்பாலும் கிடைக்காது. அப்படியே வருவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தேவையான காலை உணவை கொடுத்தாவது அவர்களை பள்ளிக்கு அழைக்கிற அந்த அரசின் திட்டம் மிகவும் பாராட்டுக்குரியது. அதையும் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் எடுத்து சொன்னார். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பட்டிமன்றத்தை நடத்தி முடிக்கணும் எங்களுக்கு. இப்பவே மணி 7:40. நீங்க எல்லாரும் ஸ்டால்களை சுத்தி பார்த்தீங்களா இல்லையா? நேரங்கள் வந்து உட்காந்துட்டீங்களா? யாராவது ஏதாவது சொல்லுங்க. பார்த்துட்டீங்க, வாங்கிட்டீங்களா, படிச்சுட்டீங்களா? அதை மட்டும் கேட்காதீங்க சார். வாங்கணும், வச்சிருக்கோம், அடுத்த புத்தக திருவிழாவுக்கு எடுத்து பார்ப்போம். வாசிங்க. ஒரு நாளைக்கு 10 பக்கங்களாவது வாசிக்கிறவன் வாழ்க்கையை எளிதாக இயல்பாக எதிர்கொள்கிறான். 10 பக்கங்கள், குறைந்தது ஒரு பக்கமாவது வாசிங்க. நீங்க இந்த பல வேடிக்கைகள் நம்ம ஊர்ல நடக்குதுங்க. நாங்க சின்ன பிள்ளைகளாக இருந்த போது டீ கடைகள்ல நிறைய செய்தித்தாள்கள் இருக்கும். டீ கடை பெஞ்சில அங்க வாசிச்சு இருக்கிறோம். தெருக்களிலே சில அரசியல் கட்சிகள் படிப்பகங்கள் வச்சிருப்பாங்க. கட்சி சார்ந்தவர்கள் அந்த பத்திரிகைகளை வாசிப்பாங்க. இப்போ டீ கடைகள் இருக்கு, ஆனா அதிகம் நியூஸ் பேப்பர் அங்க இல்லை, வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. கொரோனா வந்த பிறகு வீடுகளிலே பத்திரிகைகள் வாங்குவது கூட குறைந்திருக்கிறது. உங்களுக்கு அது நீங்களாம் பாருங்க, வாங்குறீங்களான்னு பாருங்க. ஒருவேளை அப்படியே நீங்க வாங்கினாலும் இந்த பத்திரிகைகளை வயதானவர்கள் வாசிக்கிறார்களே தவிர சின்ன பிள்ளைகள் தொட்டு கூட பார்ப்பதில்லை. இதுவும் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நீங்க 2-3 நாள் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தீங்கன்னா 3 நாள் பத்திரிகைகளை அப்படியே வரிசையா மடிச்சிருக்கும். ஒருவே அதை தொட்டு பார்க்க மாட்டான். ஏதோ அது தொடக்கூடாத ஒரு விஷயம்னு வச்சிருக்காங்க. அவன் எந்நேரமும் மொபைல்ல பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படின்னா சாதாரண செய்தித்தாட்களை கூட வாசிக்க மனமில்லாத ஒரு காலத்துல பிள்ளைகள் எந்நேரமும் செல்ஃபி எடுக்கிறதும், எந்நேரமும் இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் தங்களை அடையாளம் காட்டுவதுமாக இருக்கிற இந்த காலத்துல கைகளில் புத்தகங்கள் தவழ்வது முக்கியம் என்று நினைவூட்டல் செய்வதற்கு தான் இந்த புத்தக திருவிழாக்கள். இதுல ஒரு பட்டிமன்றம்
8:30 மணி வரைக்கும் இருப்பீங்களா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாமா? மைக் கொஞ்சம் தொண்டையை பிடிக்குது. நான் இப்பதான் பேச வந்திருக்கேன், அதுக்குள்ள தொண்டை இருக்குது. 10 மணி வரைக்கும் நீங்க இருப்பீங்க, அவங்க இருக்கணும்ல. இல்ல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சிடலாம். 2வது நிகழ்ச்சின்னு வரும்போது நம்ம கொஞ்சம் ஒரு நேரத்தை பார்த்துக்கணும். வாழ்க்கையில் வெற்றி பெற பெரிதும் துணை செய்வது பணிவா துணிவா, இதான் பட்டிமன்ற தலைப்பு. நான் நேரடியா நிகழ்ச்சிக்குள்ள போயிடுறேன், ஏன்னா ஒவ்வொன்றா பேசிக்கிட்டே போனா அது நேரம் ஆயிடும். எளிமையான தலைப்பு. வாழ்க்கையில 2 வகையான ஆளுகளை பார்க்கிறோம். சில பேர் பார்த்தா ரொம்ப பவ்யமா இருக்காங்க. இப்ப வணக்கத்தை பத்தி அவர் பாரதி கிருஷ்ணகுமார் சார் சொன்னார் பாத்தீங்களா? இந்த கையும் இந்த கையும் இணைந்து பார்க்கிற ஒருவரிடம் பணிவது, வணங்குவது. பணிவுன்ற சொல்லுக்கு வணக்கம்னு ஒரு பொருள் இருக்கு, அடக்கம்னு ஒரு பொருள் இருக்கு. பார்த்தோன்னே அண்ணே வணக்கம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பணிவான ஆளுன்னு அர்த்தம். அங்க இருந்து வர்றவனை பார்த்து அவன் முதல்ல எனக்கு வணக்கம் வைக்கட்டும், அப்புறம் நான் வைக்கிறேன்னா கொஞ்சம் திமிரான ஆளுன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையாங்க? பணிந்து போவது முன்னேற்றம் தருமா வெற்றி தருமா? துணிஞ்சு நிக்கிறது, தைரியமா நிக்கிறது, தன்னம்பிக்கையோடு நிக்கிறது, எது வந்தாலும் எதிர்ப்பேன் அஞ்சேன்னு நிக்கிறது, நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் பேசுறது. இது உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி தருமா? இதுதான் தலைப்புங்க. உங்களுக்கு 2 பணிவுனா என்ன துணிவுனா என்னன்னு ஒரு வரியில சொல்லிட்டேன். இந்த பக்கம் 2 பேர் பணிவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கொஞ்சம் வைக்க முடியுமா? ஏன்னா எனக்கு அங்கிருந்து வாய்ஸ் வருது. இந்த பக்கம் ஒரு 2 பேச்சாளர்கள் பணிவுதான் அப்படின்னு சொல்றாங்க. திருமதி சரளா தேவி இருக்கிறார். அவங்க இதே இந்த ஊர்ல ஆசிரியையா இருக்கிறாங்க. இதே ஊர்ல டீச்சிங் ப்ரொஃபஷன். உலகத்துல கஷ்டமான வேலை எது? ஆசிரியர் வேலை. காவல்துறை வேலையும் கஷ்டம்தான். ஆனா காவல்துறையாவது ஒரு நேரம் 2 அப்போ அப்பிடலாம், அடிச்சுட்டு நான் அடிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். இவங்க அடிக்க கனவு கூட காணக்கூடாது. இன்னைக்கு தூங்கும் போது சரளாதேவி அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க, பையனை அடிக்கிற மாதிரினா நாளைக்கு ஒரு கோஷ்டியே வாசல்ல நிற்கும், அந்த அம்மா கனவு கண்டாரு. அந்த அளவுக்கு பரிதாபத்துக்குரியவர்கள் ஆசிரியர்கள். நாங்க பணிஞ்சுதாங்க போறோம். யார் யாருக்கு பணிகிறோம் தெரியுமா? வீட்டுல கணவனுக்கு பணியணும், பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியருக்கு பணியணும், டிஇஓ சிஇஓ ஏஇஓ எல்லாருக்கும் பணியணும், கல்வித்துறைக்கு பணியணும். அதெல்லாம் பரவாயில்லைங்க, அதிகாரிகள். இந்த பசங்களுக்கு பணிய வேண்டி இருக்கு பாருங்க. என்னங்க அது இருக்கா இல்லையாங்க அப்படின்னு அழுகுறாங்க. இது எத்தனை டீச்சர்ஸ் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா கம்மியான ஆளுங்க தான் இருக்கீங்க போல. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யாரும் கண்டுக்கவே இல்லை. ஒரு ஆசிரியையாக பணிந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இல்லை என்றால் அன்றாட வாழ்க்கையே நடக்காதுன்னு சொல்றதுக்கு சரளா தேவி அவர்கள். அதே அணியில பேசுறதுக்கு திரு ராஜ்குமார், அவரும் ஆசிரியர் தான். அவர் நிலைமை பரிதாபம். +2 சொல்லி கொடுக்குறார். அவங்க பரீட்சைக்கு வாங்கினா வரமாட்டேங்கிறாங்க. அது ஒரு பிரச்சனையா போகுது. இது ஆங்கில ஆசிரியர் வேற. அங்க போய் அவரு ஏதாவது பேசணும்னு ஆரம்பிச்சாருன்னா அவங்க சொல்றாங்க, நீங்க பட்டிமன்றம் பேசுறீங்கல்ல, அப்ப அதையே பேசுங்க, எதுக்கு இங்கிலீஷ்ல பேசுறீங்க? அதே நான் இங்கிலீஷ் வாத்தியாடுறா இல்ல, அவசியம் இல்லை, பட்டிமன்றம் மாதிரியே தமிழ்ல பேசுங்கன்னு விரட்டுறாங்க. அங்க போய் கஷ்டப்படுறாரு, இங்க வந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? வீட்டுல பணிஞ்சு போய் தாங்க நான் 20 வருஷமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பணிவு இல்லைன்னா அந்த அம்மா என்னை ஒரு நாள் சோறு போட்டு என்னை காப்பாத்துமா? இந்த அம்மா என்ன சொன்னாலும் ஆமாம்மா நீ சொல்றதாமா சத்தியம்,
இப்ப நீங்க நான் ஒண்ணுமே சொல்றது இல்லையம்மா, அப்படி வாழ்ற. இந்த 2 பேரும் பணிவே அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் திருமதி அனுகிரகம் முறைப்படி சிவகுமார் தான் பேசணும். ஆனா 2 பெண்களை முதல்ல பேச வச்சுக்கோன்னு பார்த்தேன். திருமதி அனுகிரக அவர்கள் அதெல்லாம் கிடையாதுங்க. இப்பதான் மகளிர் தினம் கொண்டாடி இருக்கிறோம். துணிஞ்சு நிற்போம். ஆவலியை சுத்தி வேணா ஒத்தையில சுத்துவோம். நினைச்ச எதையும் செய்வோம், சாதிப்போம். யாருக்கும் பணிய மாட்டோம். துணிச்சல் தான் எங்களுக்கு, தைரியம் தான் எங்களுக்கு. அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த தலைமுறை மேலே மேலே வளர்க்கிறது. வந்தே பாரத் ட்ரெயினா ஒரு பெண் ஓட்டுறாங்க. இப்போ எப்படி அது போற ஸ்பீடுக்கு 160, 130, 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ட்ரெயின் போகுது, கார் இல்ல. எத்தனை கோச்? ஒரு 12, 20 கோச் இருக்குமா? ஒரு கோச்ல ஒரு 100 பேர் இருக்கானா? அவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு ஒரு லேடி ஓட்டிட்டு போதியா? துணிச்சல் இல்லாம இருக்குமா அது? அண்ணே, என் வீட்டுக்காரரை வச்சு என்னால வண்டி ஓட்ட முடியாதுன்னு, இவ்வளவு பேரை கொஞ்சம் பேரை இறக்கி விடுங்க, வெறும் வண்டியை வேணா ஓட்டு போறேன்னு சொன்னாங்க. துணிச்சல் வேணையா? விமானங்கள் பறக்கிறார்கள். விமானம் மார்ச் 8 அன்னைக்கு ஏர் இந்தியால நிறைய விமானங்கள் ஆல் விமன் க்ரூ, அத்தனை பேர் பெண்கள். விமானிகள்ல இருந்து ஏரோஸ்டர்ஸ்ல இருந்து எல்லா பெண்கள் செஞ்சாங்களா இல்லையா? என்ன துணிச்சலை பத்தி பேசுறீங்க அப்படின்றதுக்கு அந்த அம்மா. அவங்களோடு சேர்ந்து பேசுவதற்கு நம்ம சிவகுமார். சிவகுமாரை தெரியாதவங்க இருக்க முடியாது. அதிகாலையில ஆன்மீக கதைகள் பேசுவார். பாத்திரிகையில இல்லையா? சன் டிவில. இல்லையா? எங்க ஊர்ல இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? ஆவடியில வாயடிப்பீங்கன்னு பார்த்தா இங்க வாயே திறக்க மாட்டேங்குது. ஆன்மீக கதைகள் சிவகுமார் பல ஆண்டுகளாக சன் தொலைக்காட்சியில தினம் காலையில நல்ல அறிவுரைகள், அருளுரைகள் மாதிரி தர்றார். எத்தனையோ இலக்கியங்கள், எத்தனையோ புராணங்கள், எத்தனையோ தத்துவங்கள், எல்லா சமயத்தையும் பத்தி பேசுவார். அதுதான் அவரோட சிறப்பு. பாருங்க, ஒரு மினி சாமியார் மாதிரி உட்கார்ந்து இருப்பார். அதுக்குன்னு ஒரு நல்ல ஜிப்பா, நல்ல பிள்ளை. பட்டிமன்றங்களையே எப்பயாவது வந்து பேசுவார். திடீர்னு ஒரு நாள் வருவார், மற்றபடி பிஸியா இருப்பார். உலகம் முழுக்க போய் தமிழ் வளர்க்கிற, பக்தியையும் ஆன்மீகத்தையும் வளர்க்கிற மிகச்சிறந்த பேச்சாளர் தம்பி சிவகுமார். அவரு சொல்றாரு, துணிச்சல் தாங்க. துணிச்சல் இல்லை என்றால் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க எந்த பக்கம் தைரியமா பேசுறீங்களா இல்ல அமைதியா இருக்கீங்களான்னு தெரியல. எந்த பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல. ஓரளவு கூட்டம் வந்திருக்கு, உட்கார வாய்ப்பு இருந்தா உட்காருங்க, இடம் இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியே இருங்க. கொஞ்ச நேரம் போயிடாம மட்டும் இருங்க. பாருங்க, எல்லாரும் ஓகே ஓகேன்னா. ஏன்னா முக்கியமான கஷ்டம் என்னன்னா, எங்களுக்கு இந்த முன்னாடி கேமரா வச்சிருக்கிறவங்க தான் பாதி பேரை எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தம்பிகளை பார்த்தா நான் பேச வேண்டியிருக்கு. கேமரா வச்சுட்டு உட்காந்துருங்க ஐயா. ஏன்னா அவங்க இதை எடுத்து ஊரெல்லாம் பரப்புறாங்க, அது வேற, அது தேவைதான். ஆனா பேசும்போது மக்கள் தெரியணும். கேமரா மட்டும்தான் தெரியுது. இது ஸ்டுடியோல சிவகுமார் பேசுற மாதிரி இருக்கும். காலையில பேசுறாருல, அதெல்லாம் சன் டிவில ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது இவர் மட்டும் இருப்பார், முன்னாடி அந்த ரெக்கார்ட் பண்ற ஆளு இருப்பார். அவர் அப்படின்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசுவார். இந்த 10 நிமிஷம் வரும்போது அப்படின்வாரு, நிறுத்து. முடிஞ்ச பிறகு ஒரு நாள் கூட இவர்கிட்ட வந்து இது நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அவசியம் இல்லை அவருக்கு. அவர் வேலை போடுறது, ஆஃப் பண்றது, அவ்வளவுதான். ஆளுங்க முகம் தெரிஞ்சாதான் பேசும்போது சந்தோஷமா இருக்கும். நீங்க கேட்குறீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களா, சிரிக்கிறீங்களா இல்ல உறங்குறீங்களா, எதுவும் தெரியாது. அதனால இந்த மாதிரி ரெக்கார்டிங்களை இன்னும் கொஞ்சம் பின்னாடி வைக்கணும். இனி வருங்காலங்கள்ல வந்த பேச்சாளர்களுக்கு நல்லது.
அவங்கதான் இப்ப ஜூம் வச்சிருக்காங்களே, இங்க இருந்து நிலாவையே படம் எடுக்கிறாங்க. இந்த மேடை எடுக்க முடியாதானே? அதனால இனி வரும் காலங்களில் யோசிங்க. உங்க ஒத்துழைப்பு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றி. நீங்க எந்த பக்கம்ன்றத உங்கள் கைத்தட்டல்கள் மூலம் காட்டுங்க. இவங்க பேசும்போது நல்ல செய்தி வந்தா அதை ஒத்துக்கங்க, கைத்தட்டுங்க. சிரிக்கிற மாதிரி இருந்தா சிரிங்க, சும்மா சிரிக்காதீங்க. சும்மா சிரித்தீங்கன்னா கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும். இவங்க பேசும்போது இது சரியா இருந்ததுன்னா அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளவு நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அதை வச்சுதான் இந்த நிகழ்ச்சி. ஒரே ஒரு செய்தி, பட்டிமன்றம் அப்படின்ற கலை வடிவம் வேறு எந்த மொழியிலும் இல்லை, தமிழுக்கு மட்டுமே உரிய கலை வடிவம். எந்த மொழிக்காரர்களும் நம்மோட போட்டி போடலாம், பட்டிமன்றம் வந்து அவன் ஓடி போயிடுவான். இல்ல, எனக்கு தெரிய இல்ல. ரொம்ப நாள் முன்னாடி மறைந்த பத்மபூஷன் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை ஒரு முறை சந்திச்சேன். இப்ப அவர் என்கிட்ட சொன்னார், நான் 13 மொழிகளிலே டிவியில ரியாலிட்டி ஷோ பண்றேன். ஆனா எனக்கு தெரிய பட்டிமன்றம் அப்படின்ற அமைப்பு தமிழில் மட்டும்தான் இருக்கிறது. நான் அதற்கு ரசிகன்னு சொன்னார். இது அவர் சொன்னது. அவ்வளவு பெரிய லெஜண்ட் இதை சொன்னார்னா நாம எவ்வளவு பெருமைப்படணும். ஒன்று மொழிக்காக பெருமைப்பட வேண்டும், தமிழரின் பண்பாட்டு தொன்மைக்காக பெருமைப்பட வேண்டும். இந்த மாதிரி கூடி உட்கார்ந்து ஒரு விஷயத்தை கேட்கிற இந்த நாகரிகத்துக்காக பெருமைப்படலாம். இதே ஒரு நாகரிகம். எவ்வளவு பேரு இது அத்தனைக்கும் ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகம், கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், இந்த பகுதியை சார்ந்த பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குகிறேன். வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்க பெரிதும் துணை செய்வது பணிவா துணிவா என்கிற தலைப்பில் பணிவே என்று பேச வருகிறார் திருமதி சரளா தேவி அவர்கள். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி. எத்தனையோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இருக்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு இன்றைக்கு அழகாக இந்த புத்தக கண்காட்சியிலே வந்து புத்தகங்களை வாங்கி வாசிக்கக்கூடிய வாசகர்களாகவும் இந்த பட்டிமன்றத்தினுடைய ரசிகர்களாகவும் இங்கே வீற்றிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் எனது பணிவுகளான வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, தாங்கள் அற்புதமாக இன்றைக்கு தலைப்பினுடைய சாராம்சத்தை அழகாக எடுத்து சொன்னீர்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பணிவு தேவையா துணிவு தேவையா? அற்புதமான தலைப்பு. வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா பணிவு தான் தேவை. அங்க எதிரணியில் இருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் அவர்களும் என்னுடைய சகோதரி அவர்களும் நினைச்சிட்டு இருக்காங்க, இங்க வாழ்க்கைக்கு தான் பணிவா துணிவாவை ஒழிய ஆர்மிக்கு ஆள் எடுக்கிறாங்க நான் துணி உள்ளவள் அப்படின்னு பேசுறதுக்கு இல்ல, ஜல்லிக்கட்டு காலையில ஜல்லிக்கட்டு அடக்கிறதுக்கு போறாங்களா, எனக்கு துணிவு தான் தேவைன்னு. நடுவர்களே, வாழ்க்கை அப்படின்னு சொன்னாவே பணிந்து போதல் தான். ஒரு கணவனிடத்துல மனைவி பணிஞ்சு போகணும், ஒரு மனைவி இடத்துல கணவன் பணிஞ்சு போகணும். கணவன் இடத்துல மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க. ஒரு கணவனிடத்திலே மனைவி பணிந்து போகணும். நடந்தா நல்லா இருக்கும். நடுவர்களே, அது நடக்குவதும் நடக்காததும் நீங்கள் பணிந்து போகிற தன்மையை பொறுத்துதான் அமையும். நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன், எங்க வீட்டுல ஆனந்தம் அப்படியே தாண்டவம் ஆடுங்க. ஆனந்தமே தாண்டவம் ஆடுங்க. ஆனந்தமே தாண்டவம் ஆடு. மகிழ்ச்சி அப்படியே எங்க வீட்டுல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுது. என்னன்னா, என்னுடைய கணவர் திருமணமாகி ஒரு 10 நாள்ல அவருக்கு ஜுரம் வந்துருச்சு. எதுனால? கல்யாண காய்ச்சலா? திருமணமான 10வது நாள்ல அவருக்கு ஜுரம் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாரு. வந்த மனுஷன் இப்படி உங்களை மாதிரி ஒரு டீப்பாயில ஒரு பாட்டில வச்சிருந்தேன். அந்த பாட்டில வச்சுட்டு பக்கத்துல 3 மாத்திரை எடுத்தார். டாக்டர் கொடுத்த 3 மாத்திரையை எடுத்து பக்கத்துல வச்சார். வச்சவர் அந்த மாத்திரையை பார்த்தாரு. எடுத்த உடனே அந்த மாத்திரையை வாய்க்குள்ள கொண்டு போகும்போது சொன்னார், என் பேரு சரளா தேவி. அவர் சொன்னாரு, சரளா அப்படின்னார். அடுத்தது மாத்திரையை டபக்குன்னு போட்டாரு, தண்ணி குடிச்சிட்டார். மறுபடியும் அந்த மாத்திரையை எடுத்தாரு, சரளா நாடு. இதே மாதிரி 3 தடவை சொல்லிட்டு அந்த மாத்திரையை போட்டார். நான் நினைச்சேன், போகும்போது மனுஷன் நல்லா தானே போனாரு, இப்படி இருக்கிறாரு, என்ன காரணமோன்னு கேட்டேன். என்னங்க ஆச்சுன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு பாருங்க, பணிவோடு சொன்னாரு பாருங்க, கண்ணே, கசப்பான மாத்திரை கூட உன் பெயரை சொன்னால் இனிக்குதடி
பாருங்க. காய்ச்சல் போயிருச்சா இருந்துச்சா? நடுவர்களே, அன்னைக்கு நான் பணிஞ்சவதான். இதுவரைக்கும் என் வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுறது கிடையாது. விட்டு கொடுத்து போனால் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை என்கின்ற தாரக மந்திரம் இருந்தா போது வாழ்க்கை ரொம்ப ஜோரா போகுங்க. எங்களுடைய மாமியார் மருமகள் விட்டு கொடுத்து போகணுங்க, பணிச்சு போகணும். நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க மாமியார் மருமகளும் எப்பவுமே சண்டை போடுறாங்கன்னு. எங்க வீட்டுல நான் செய்யற ஒரு பணிவான செயலால எங்க மாமியாருக்கு எனக்கு இது வரைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமியார் இருக்காங்கல்ல, நடுவர்களே, இதுவரைக்கும் மாமியார் இருக்காங்க. எங்க மாமியார் கிட்ட எங்க மாமியார் சொல்லுவாங்க மாவு அரைச்சு போடுமாம்பாங்க. நான் சொல்லுவேன் அத்தை மாவு அரைக்கிறத பத்தி எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல அத்தை. ஆனா நான் மாவை ஆட்டி இட்லி சுட்டா அப்படியே இட்லி கல்லு மாதிரி இருக்கு. உங்க மகன் ஒரு இட்லிக்கு மேல சாப்பிட மாட்டேங்கிறார் அத்தை. ஆனா உங்க கையால மாவாட்டி நீங்க இட்லி சுட்டா உங்க மகன் 10 இட்லி திங்கிறார் அத்தை. பூ மாதிரி இருக்குது எங்க அப்பா இட்லிங்கிறார் அத்தை. அத்தை நான் மாவாட்டவா நீங்க மாவாட்டுறீங்களான்னு கேட்டேன். பணிவா கேட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க மாமியாரே தான் மாவாட்டுறாங்க. எவ்வளவு ஒரு பணிவு பாருங்க. நடுவர்களே, பணிவு என்று சொன்னால் ஒரு வருடத்திலே பணிவு அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய எதிரி கூட நமக்கு நண்பனா மாறிடுவாருங்க. ஆனா ஒரு வருடத்திலே துணிவு அதிகமாக அதிகமாக அது அதீத துணிவாக அசாத்திய துணிவாக மாறி ஆபத்துல கொண்டு வந்து முடியும். நடுவர்களே, நீங்க நான் ஆசிரியர் அப்படிங்கிறதுனால எங்களை பத்தி சொல்லும் போது மாணவர்களை பத்தி எல்லாம் சொன்னீங்க. இன்றைக்கு இளைஞரிடத்திலே அசாத்தியமான துணிச்சல் தானங்க இருக்கு. பணிவு இருக்கா? நினைச்சு பாருங்க. துணிச்சல்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? ஓடுற பேருந்துல ஏறது, ஓடுகிற ட்ரெயின்ல ஏறது, ஃபுட்பால் அடிக்கிறது, பெற்று வளர்த்த அப்பா அம்மாவை, கல்வி கண் கொடுத்த ஆசிரியரை எதிர்த்து பேசுறதுதான் அதீத துணிச்சல் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சமுதாயம் இன்னைக்கு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தன் காதலிக்கிறான், காதல போய் காதலி கிட்ட சொல்றான், அந்த காதலிக்கு ஏத்துக்கல. ஒரு பணிவோட பல நாள் அன்பா இருந்திருந்தா அந்த காதலி அவனை காதலிச்சிருப்பா. ஆனா அவன் என்ன பண்றான்? அதீத துணிச்சல் என்கின்ற பெயரிலே பணிவு இல்லாமல் அந்த பெண்ணுடைய முகத்துல ஆசிட் வீசுறாங்க, ஓடுற ரயில்ல இருந்து அந்த பொண்ணை தள்ளி விடுறாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கு அதீத துணிச்சல் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பணிவு என்று சொல்கிற பொழுது நடுவர்களே, நாங்கெல்லாம் அன்னைக்கு ஆசிரியரை பணிஞ்சோம், சுத்தி சுத்தி வந்தோம். என்ன கேள்வி? எப்படி 100 மார்க் வாங்குறது, எப்படி 50 மார்க் வாங்குறது, ஆசிரியரை கேட்டு கேட்டு படிச்சோம். இன்னைக்கு நாங்க மாணவர்களை சுத்தி சுத்தி வரோம். டேய் எப்படியாவது 35 மார்க் எடுத்துடா, 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருடா. அவன் சொல்றான் எடுக்கலனா என்ன சிஓடி வேலை நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்கடா அப்படின்னு. அவன் சொன்னா என்ன சொன்னீங்க? சிஓடிஓலாம் நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. அவன் அப்பயே முடிவு பண்ணிட்டான், நான் அரியர் வச்சு அடுத்த வருஷம் பாஸ் ஆனாலும் கூட பரவாயில்ல, சிஓடிஓ உங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்க வைக்கிறதா இல்லையா பாருங்க என்று அதீத துணிச்சலோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலே பணிவுதான் நடுவர்களே ஒரு வாழ்க்கையில வெற்றியை தரும். இந்த பணிவானவர்களுடைய பட்டியல பேசணும்னா இந்த 10 நாள் புக்கர் பத்தாது. அவ்வளவு பணிவு பெற்றவர்கள் இன்றைக்கு உயரத்துல இருக்காங்க. இங்க துணிச்சல் நாங்க வேண்டாம்னு சொல்லலுங்க. ஒரு துணிச்சலின் மூலமாக வெற்றி பெறுபவர்கள் கூட பணிவோடு இருந்தாதான் அந்த வெற்றி நிரந்தரமா இருக்கும். யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பணிவோடு இருந்தாதான் நிரந்தரமான வெற்றியை அடைவார்கள். இல்லைன்னா அந்த வெற்றி நிரந்தரமானதாக இருக்காது. அதனாலதான் பணிவோடு இருப்பவர்களை இந்த உலகம் பாராட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் கிராமங்கள்ல பணக்காரர்கள் அப்படின்னு சொன்னா டாட்டாவை சொல்லுவாங்க. நீ என்ன பெரிய டாட்டாவா என்று சொல்லுவார். எவ்வளவு உயர்ந்த பண்புடையவர், எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் கூட அவருடைய பணிவினால இன்னைக்கு உலகத்துல பணக்காரர்கள் பட்டியல இருந்து நீங்காம இருக்கார். சரி, அப்பா தான் அப்படி, மகன் எப்படின்னா நம்முடைய ரத்தன் டாட்டா அவர்கள் எத்தனை லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒரு முறை கார்ல போறாருங்க. போகும்போது அவருடைய உதவியாளர், அவருடைய அலுவலகத்தை சார்ந்த ஒருவர், டிரைவர், இவரு 4 பேர் போறாங்க. 4 பேர் போகிற பொழுது கார் டயர் பஞ்சர் ஆயிருது. எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். டயர் பஞ்சர் ஆன உடனே அவருடைய அலுவலகத்தை சார்ந்த அந்த நிர்வாகத்தை சார்ந்தவரும் அவருடைய பாதுகாவலரும் இறங்கி அந்த ஓரமா போறாங்க. போயிட்டு திரும்பி பாக்குறாங்க, நம்மளுடைய ரத்தன் டாட்டா அவர்களை காணோம். சார் எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு என்று கேட்ட பொழுது
எங்க இருக்கிறார் தெரியுமா? அந்த கார், எந்த கார் டயர் பஞ்சர் ஆனதோ அந்த காருக்கு அடியிலே அந்த டயரை பஞ்சர் ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னா அந்த பணிவு தான் அவரை இன்றைக்கு உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் வரிசையிலே வைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய எல்லாவற்றையும் விட நம்மளுடைய அப்துல் கலாம் இன்றைக்கு இளைஞர்களுடைய அத்துணை பேருடைய கனவு நாயகன்னா அப்துல் கலாம் ஐயா தான். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, தங்களை கனவு நாயகனாக வைத்திருக்கக்கூடியவர்கள் அப்துல் கலாம் ஐயா. பொக்ரான்ல அணு ஆயுத சோதனை நடத்துறாரு துணிச்சலோடு. கேட்ட அடுத்த வினாடியே அண்டை நாடுகள் எல்லாம் அதிர்ந்து போகிற அளவுக்கு துணிச்சல். அக்னி ஏவுகணையின் தந்தைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு துணிச்சல்காரர். ஆனால் அவருடைய பணிவால் தான் இந்த உலகத்திலே அத்தனை ஆயிரம் இளைஞர்களுடைய மனதிலே அவர் நிலைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பணியை நாம் பாராட்டியாக வேண்டும். அது மட்டுமல்ல, மனிதராக பிறந்து புனிதராக மாறியவர் நம்முடைய மதர் தெரேசா அவர்கள். உலகத்திலேயே பணிவு என்று சொன்னால் அதனுடைய ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடியவர் மதர் தெரேசா அவர்கள். அவருடைய பணிவை நாம் மறந்துவிட முடியாது. நடுவர்களை ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆசிரியரிடத்திலே வைக்கக்கூடிய பணிவு மாணவனை உயர்த்தும். ஒரு முதலாளியிடத்திலே வைக்கக்கூடிய பணிவு ஒரு தொழிலாளியை உயர்த்தும். ஒரு பெற்றோரிடத்திலே ஒரு பெற்றோரிடத்திலே பிள்ளைகள் வைக்கக்கூடிய பணிவு அவர்களை உயர்த்தும். மொத்தத்தில் பணிவுதான் வாழ்க்கையை எல்லாரையும் உயர்த்தும் என்கின்ற காரணத்தினாலே நடுவர்களே, நான் ஒரு வேலைக்கு விண்ணப்பம் போடுறேன். என்னுடைய துணிவை எல்லாம் பட்டியல் போடுறேன். நான் ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன வாங்கியிருக்கேன், பேச்சு போட்டியில என்னென்ன வாங்கியிருக்கிறேன், எல்லா பட்டியலும் போட்டுட்டு இப்படிக்கு துணிச்சல் உள்ள சரளாதேவின்னு நான் போடுறது இல்ல. மாறா என்ன போடுவேன், பணி உள்ள சரளாதேவின்னு போட்டாதான் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்போம். அந்த பணிவு தான் வாழ்க்கையில் எல்லோருக்கும் உயர்வை தரும் என்கின்ற காரணத்தினாலே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையை வாழ்க்கையாக வாழ்வதற்கு கூட பணிவுதான் தேவை என்று உங்களிடத்திலே பணிவோடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரளாதேவி அவர்கள் வீட்டில இருந்து கலாம் ஐயா வரைக்கும் போயிட்டாங்க. அவங்க சொன்னதை கவனிச்சீங்களா? கசப்பு மாத்திரையை விடுங்க, வீட்டம்மா பேரை சொல்லணுமா. சிலருக்கு அந்த மாத்திரையை விட இது கசப்பா தெரியும். அம்மா, நானே மாத்திரையை விழுந்திக்கிறேன், உன் பேரை நான் ஓயாம சொல்லணுமா. அதனால அதை எவ்வளவு அழகா மாத்துறாங்க பாருங்க. நீங்கள் பணிந்தால் அவர்களும் பணிவார்கள். இட்ஸ் மியூச்சுவல். ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இருந்தா வீடு நல்லா இருக்கும்ன்றாங்க. ரத்தன் டாட்டால இருந்து எவ்வளவோ கதைகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து மாணவர்கள்ட்ட இன்னைக்கு இல்லாதது பணிவு. அடே 35 மார்க் எடுத்துடுறாங்க, சொல்றாங்க நீ டிஓ முன்னாடி கை கட்டி நிக்கணும், அதுக்காகவே நான் பெயிலா போவேன்றாங்க. எவ்வளவு கஷ்டம் ஆசிரியர் பையன். ரொம்ப விறுவிறுக்க பேசி உட்கார்ந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெளிவா கேட்டதுங்களா? அவங்க பேசுனது நல்லா கேட்டதா? நல்லா கேட்டது, நல்லா பேசுனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லிடலாம்ல. பாராட்டுறது ஒரு நல்ல பண்புங்க. அப்பப்போ அதை செய்யறது இதை விட நல்ல பண்பு. நேற்று பேசுனதுக்கு இன்னைக்கு கைதட்ட கூடாது. அவர் வீட்டுல போய் தூங்கி இருப்பாரு. அப்பப்போ அதை செஞ்சுட்டீங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க. வேற என்னங்க நம்ம கொடுக்க முடியும் வர்றவங்களுக்கு? இது ஒரு சின்ன முகமலர்ச்சியோடு கூடிய ஒரு பாராட்டு. இங்க எல்லாத்தையுமே அந்த பாராட்டுகிற பண்பு இருக்குதுன்னா வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்ல. நம்ம ஊர்ல அது ரொம்ப குறைவு. அதை நீங்க செய்திருக்கீங்க, நிறைவா செய்வீங்க, அவங்களுக்கு வாழ்த்துகள். பண்பு, அந்த பணிவு தான் சிறந்த பண்பு, அதுதான் முன்னேற்றம்னு நமக்கு தோணுது. ஆனா ஒரு பெண் சொன்னதை எந்த பெண் ஒத்துக்கிட்டு இருக்காங்க? அனுகிரகா, வாங்கம்மா. எதிரணியில மேடம் ரொம்ப நல்லா பேசுனாங்க. நல்லா பேசினாங்கல்ல? நல்லா பேசுனாங்க. அப்புறம் எதுக்கு இருக்கிறீங்க? அதை சொல்றதுக்கு தாங்க நான் வந்திருக்கேன். எதிரணியில மேடம்
பேசும்போது இது என்ன ஜல்லிக்கட்டா துணிச்சலா வரத்துக்கு அப்படின்னு கேட்டாங்க. வாழ்க்கையே ஒரு ஜல்லிக்கட்டு தானே. ஜல்லிக்கட்டுலயாவது ஒரு மாடுதான் வரும். வாழ்க்கையில தினம் தினம் எத்தனை மாடுகள் ஒரே நேரத்துல எந்த சைடு இருந்து வருதுன்னு தெரியாது. அந்த ஜல்லிக்கட்டுல கூட பணிஞ்சு போற மாடு தோத்து போயிடும். துணிஞ்சு நிக்கிற வீரன் தான் ஜெயிக்கும். அதுதான் அந்த துணிவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. இன்றைய உலகம் ரொம்ப வித்தியாசமானது. அது புனிய புனிய குட்டும், பணிய பணிய படிக்கும். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல துணிச்சல் இருந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதனாலதான் எண்ணி துணிக கருமம்னு வள்ளுவ பெருந்தகை வழிகாட்டுற. பணிவு தேவைதான், நாங்க மறுக்கல. ஆனா யார் யாரெல்லாம் பணிவா இருக்கணும்னு இந்த சமூகம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கு. அதுதான் பணிவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். ஒரு பணக்காரர் பணிவா இருந்தா என்ன எளிமையா அப்படின்னு இந்த உலகம் மெச்சு. ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரி பணிவா இருந்தா என்ன ஒரு பண்புன்னு பாராட்டுது. மேடம் பேசும்போது கூட ரத்தன் தாத்தாவையும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவையும் தான் உதாரணமா காட்டினாங்க. இதுவே ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சாமானியன் பணிவா இருந்தா வேலை நடக்கணும்னா காலை கூட பிடிப்பான்னு பேசு. என்னமா ஜாய்கா தட்டி காக்கா பிடிக்கிறான்னு பேசு. அப்ப பணிவு என்பது துணிச்சலால் வெற்றி பெற்றவர்களிடத்திலே இருக்கிற போது கொண்டாடப்படுகிறது. ஆனால் துணிவு என்பது எல்லா இடங்களிலுமே கொண்டாடப்படுகிறது. சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இள ரத்தம் அப்படின்னு கொண்டாடு, இளம் கன்று பயமறியாதுன்னு கொண்டாடுறாங்க. அதுதான் துணிவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. பொதுவா நாம என்ன நினைக்கிறோம்? பணிவு என்பது எளிமையால் வரக்கூடியது. ஆனால் எளிமையின் உச்சம் எப்ப தெரியுமா வரும்? நாம் துணிச்சலோடு இருக்கிற போதுதான் எளிமையின் உச்சத்தை அடையும். உதாரணத்துக்கு துறவிகளை சொல்லலாம். சுகபோகங்களை துறந்து ஆசைகளை துறப்பதற்கு எவ்வளவு பெரிய துணிச்சல் தேவை. அதனாலதான் சுவாமி விவேகானந்தரை வீர துறவி என்று நான் சொல்றேன். மேடம் பேசும்போது துணிச்சல்னா இளைஞர்களை எதிர்த்து பேசுறது அப்படின்னு சொன்னாங்க. அது அசட்டு தைரியம், இல்ல ஆத்திரம். அதற்கு வேறு பெயர்கள் உண்டு. ஆனால் துணிச்சல் என்பது அது கிடையாது. மகாத்மா காந்தியிடம் இருந்ததே அது துணிச்சல். எதிர்க்க வெள்ளையர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் அகிம்சையை கடைபிடிப்பதற்கு எவ்வளவு பெரிய துணிவுகள். அதனாலதான் வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார், காந்தியிடம் கத்தி இருந்திருந்தால் நான் துப்பாக்கி எடுத்திருப்பேன், அவரிடம் துப்பாக்கி இருந்திருந்தால் நான் பீரங்கியை எடுத்திருப்பேன். ஆனால் அவர் அகிம்சையை கடைபிடித்திருந்தார், எதை நான் எதிரே எடுப்பதுன்னு தெரியாமல் நின்றிருந்தேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஆங்கிலேயர்களை எதிர்த்து இறுதி வரை அகிம்சையோடு நின்று விடுதலை பெற்றுக் கொடுத்தார்னா அதற்கு காரணம் துணிச்சல். அப்ப எளிமையின் உச்சம் என்பது துணிவினால் வரக்கூடியது. பணிவு என்பது அன்பால் வரக்கூடியது. அன்பின் உச்சம் கூட எங்க நமக்கு வெளிப்படும்னா துணிவாகத்தான் வெளிப்படும். எப்படி? ஒரு கோழி 2 அடி தான் பறக்கும், அதை தாண்டி அதால பறக்க முடியாது. கோழி குஞ்சுகளோடு கோழி போகும்போது தன்னை விட 1000 மடங்கு பலம் வாய்ந்த ஒரு பருந்து கோழி குஞ்சியை தூக்குவதற்காக வந்தால் அதனோடு துணிந்து போராட்டம் செய்து குஞ்சுகளை காப்பாற்ற துடிக்கிறது என்றால் அந்த துணிவு அன்பின் வெளிப்பாட்டால் வருகிறது. அப்ப அன்பும் எளிமையும் பணிவுக்கு தான் நினைச்சுக்க கூடாது, அது துணிவுக்காக. அந்த துணிவு தான் வாழ்க்கையிலே வெற்றி பெறும். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை என்கிறது வள்ளுவர். ஐயா, எங்களை மாதிரி 90s கிட்ஸுக்கு நீங்க எல்லாம் நாங்கள் மோட்டிவேஷன் தரக்கூடிய ஒரு படம்னா சூரியவம்சம் தான். எல்லாரும் ஒரே பாட்டுல பணக்காரங்க அதுல நம்ம தலை குறிக்குங்க. ஐயா, நம்ம பட்டிமன்றத்துக்காக மைக்கு கொஞ்சம் சரி பண்ணுங்க, அவங்க பேசுறது எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது.
வால்யூம் இல்ல, ஏதோ ஒரு டிஸ்டார்ஷன். ஏர் கூலர் எங்க இருக்கு? நிறுத்துங்க. ஏன்னா பேசுறது கொஞ்ச நேரம், அதுவும் தெளிவா இல்லைன்னா இருக்கு. அப்பாடா, இது ஏன் இவ்வளவு நேரம் சொல்லல? அவர் இவ்வளவு பணிவா பாருங்க, என்ன சத்தம் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. இவங்க எவ்வளவு பக்கத்துல இருந்து பேசுறாங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஏமா நீங்க துணிச்சு பேசுமா? சூரிய வம்சம் படத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், எங்க சின்ராசு ரொம்ப பணிவா இருப்பேன். அப்பா திட்டுவாங்க, அண்ணன் திட்டுவாங்க, முறை பொண்ணு திட்டும், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எங்க சின்ராசு பணிவா பணிஞ்சு போயிருந்தேன். ஒரு நாள் திடீர்னு துணிஞ்சு, அது வரைக்கும் அப்பாவோட பேச்ச மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த சின்ராசு அப்பாவை எதிர்த்து துணிச்சலா ஒரு முடிவெடுப்பேன். அந்த முடிவுதான் அவருடைய வாழ்க்கையே மாற்றி போட்டது. திடீர்னு துணிவு வந்து பஸ் வாங்குவாரு, இட்லி உப்புமா செஞ்சுக்கிட்டு இருந்த வைஃப கலெக்டர் ஆக்கிடுவாரு, மில்லு வாங்குவாரு. பணிந்து போயிருந்தவர் அவ்வளவு ஈஸியாமா? இல்ல நல்லா இருக்கு. துணிஞ்சா எதுவும் சாத்தியம். துணிஞ்சா. ஆமா. அப்ப பணிந்து போகும் வரை உதவாக்கரையாக இருந்த எங்க சின்ராசுக்கு துணிவு வந்த பிறகுதான் நட்சத்திர ஜன்னல்ல வானம் எட்டி பார்த்தது. அப்ப வெற்றியை பெற்று தரக்கூடியது எதுன்னு கேட்டா அந்த துணிவு தான். இது சின்ராசோட கதை மட்டும் கிடையாது. கிராமத்தில இருந்து ஒரே ஒரு பைய தூக்கிக்கிட்டு தன்னுடைய திறமையை நம்பி வெளி நகரங்களுக்கு வந்து இன்றைக்கு பெரிய முதலாளிகளாக, திரையுலக பிரபலங்களாக மின்னிக் கொண்டிருக்கிற அத்தனை பேரின் கதையும் இதுதான். அப்ப வெற்றி பெறுவதற்கு பணிவை விட துணிவுதான் நமக்கு. பஸ் கம்பெனி வைக்கணும், துணிச்சலா எது வேணா செய்யலாம். செல்வத்தின் அதிபதியாக நாம் வணங்கக்கூடியவள் லட்சுமி. இந்த லட்சுமிய அஷ்டலட்சுமி அப்படியாக நாம் கொண்டாடுறோம். ஆதிலட்சுமி, கஜலட்சுமி, சந்தான லட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி. இந்த 8 லட்சுமிகள்ல துணிவுக்கு தைரியலட்சுமி இருக்கு. பணிவுக்கு ஏதாவது லட்சுமி இருக்கா? மீதியெல்லாம் அது பணிவுல வராது. தைரியலட்சுமி இருந்தா மத்த லட்சுமிகள் எல்லாம் வந்துரும். அதுதான் துணிவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. வெற்றியை நோக்கிய பயணத்தில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி துணிச்சலாகத்தான் இருக்க வேண்டும். நீச்சல் கத்துக்கணும்னா முதல்ல தண்ணியில இறங்குறதுக்கு துணிவு வேணும். தள்ளி விடுறவனுக்கு ஒரு துணிச்சல் வேணும். துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சினத்தைன்னு சொல்லி வச்சிருக்கோம். அப்ப துணிவால் ஒரு செயலை முன்னெடுக்கிறோம் என்றால் அதுவே மிகப்பெரிய வெற்றி தான். ஐயா, ஒரு காலத்துல பெண்களுக்கு பணிவைத்தான் நிறைய சொல்லி கொடுத்தார். அச்சம், மடம், நாணம், பயிற்று பெண்களுக்கு பணிவைத்தான் சொல்லி கொடுத்தார்கள். ஆனா இன்றைக்கு இருக்கிற அம்மாக்கள் பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு எதை கற்றுத்தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு சோப்பு விளம்பரம், அம்மாவும் பொண்ணு மார்க்கெட்டுக்கு போறாங்க. பொண்ணு வண்டியில ஏறி உட்கார்றதுக்கு முன்னால அம்மா உருட்டு வண்டி எடுத்து கிளம்பிடுவாங்க. அச்சமில்ல ஓடு, அச்சமில்ல ஓடுன்னு ஒரு பக்கம் பாட்டு ஓடும், ஒரு பக்கம் பொண்ணு ஓடும், ஒரு பக்கம் அம்மா ஓடும். எதுக்கு எல்லாம் ஓடுறாங்கன்னு பார்த்தா கடைசியில அந்த அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. உன்னை யாராவது வம்புக்கு இழுத்தா ஓடு, குதி, துரத்து, ஆனா அவங்களை சும்மா விட்டுறாங்க. அப்ப இன்றைய அம்மாக்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நினைப்பது துணிவை தான். ஏன் தெரியுமா? அம்மாக்களுக்கு தெரியும், பணிவாக இருக்கும் வரை பெண்களுக்கு வீட்டு வேலைதான் கிடைக்கும், துணிவு வந்த பிறகுதான் விருதுகள் கிடைக்கும் அம்மாக்களுக்கு தெரியும். வட இந்தியாவில் ஒரு பெண், ஒரு கால்பந்து வீராங்கனை, அவங்க டெல்லிக்கு போகிறதுக்காக ரயிலில் ஏறுகிறார். கழுத்துல ஒரு தங்க சங்கிலி போட்டிருக்காங்க. அந்த தங்க சங்கிலியை பறிக்க வேண்டும் ஒரு கும்பல் வந்து அதை பறிக்கிறது. அவர்களோடு செய்கிற போராட்டத்தில் அந்த பெண் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்படுகிறார். அந்த பெண் பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்டவாளத்தில் கீழே விழுகிறார். தட 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 அந்த தண்டவாளத்தில் ரயில் வருகிற சத்தம் அவளுடைய காதில் விழுகிறது.
ஆனால் விழுந்து கிடப்பதால் அவளால் அசைய முடியவில்லை. அசைய நினைக்கிறான், ஆனால் அவளால் அசைய முடியவில்லை. தண்டவாளத்தில் அப்படியே கிடக்கிறார். அந்த ரயில் அவளுடைய கால்களின் மீது ஏறி போகும். இரவெல்லாம் தட 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 சத்தம், கும் இருட்டு, தெளிவான வானம். இதை தவிர அங்கு வேறொன்றும் இல்லை. அவளுக்கு துணையாக இருந்தது துணிவு மட்டும்தான். மறுநாள் விடிந்தவுடன் அவளை தூக்கி கொண்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போடும். அன்று இரவு அந்த வழி அவளுக்கு கிடைத்ததில்லை. அது வாழ்நாள் முழுக்க அவளுக்கு கிடைக்காத ஒரு துணிச்சலை கொடுத்தது. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாங்க. ஒரு மயக்க மருந்து கொடுத்து ஆபரேஷன் பண்ணணும். ஆனா அது ஒரு சின்ன ஆஸ்பத்திரி, அதற்கான வசதி அங்கு இல்லை. பக்கத்து ஊருக்கு போய் மருந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டும். 5 மணி நேரம் ஆகும், அதுவரை பொறுத்துருன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க. இவ்வளவு வலிய தாங்கிட்டேன், மருந்து இல்லாமலே ஆபரேஷன் பண்ணுங்க, தாங்கிக் கொள்கிறேன்னு அந்த பெண் சொல்கிறார். இது அந்த துணிச்சலால் அவள் எடுத்த முடிவு. அவளுடைய இடது கால் அகற்றப்படுகிறது. அதுவரை கால்பந்து வீராங்கனையாக இருந்த அந்த பெண்ணினுடைய ஒரு கால் அகற்றப்படுகிறது. அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக. அந்த பெண் பணிஞ்சு போகல. இவ்வளவுதான் வாழ்க்கையில நொடிஞ்சு போகலாம். துணிஞ்சு செயல்பட்டு என்ன செய்யலாம் என்று யோசித்தால், மலை ஏறும் பயிற்சியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மவுண்ட் எவரெஸ்டில் ஏறிய முதல் பெண்ணாக, முதல் இந்தியராக அந்த பெண் வந்தாள். அவள்தான் அருணிமா சின்ஹா என்கிற பெண். அந்த வெற்றியை அவளுக்கு பெற்று தந்தது துணிவு தானே. சுருக்கமா சொல்லணும்னா, பணிவுங்கிறது பங்குனி வெயில்ல பிடிக்கிற குடம் மாதிரி இருந்தா போனஸ், இல்லைனாலும் சமாளிச்சுக்கலாம். ஆனா துணிவுங்கிறது அடை மழையில பிடிக்கிற கொடை மாதிரி. அது இல்லைன்னா சமாளிக்கவே முடியாது. அப்ப பணிவுங்கிறது பெஸ்ட் குவாலிட்டி, ஆனா துணிவுங்கிறது மஸ்ட் குவாலிட்டி என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். இதுதாங்க பட்டிமன்றம். இந்த அம்மா ஆசிரியை பேசும்போது அத்தனையும் உண்மையா தெரிஞ்சது. நீங்க தான் ஆமான்னு கை தட்டினீங்க. இப்போ இந்த பொண்ணு இது பெஸ்ட் குவாலிட்டி, இது மஸ்ட் குவாலிட்டி. எவ்வளவு செய்தியை அடுக்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே பச்சேந்திரி பால்னு ஒரு பொண்ணு எவரெஸ்ட் ஏறினாங்க. அருணிமா சின்ஹா கால்கள் இல்லாமல் செயற்கை காலோடு மேலே ஏறினாங்க. அந்த காட்சியை சொல்லி அந்த ரயில் தடதடக்கிற அந்த அந்த தண்டவாளத்துக்கு பக்கத்துல கால்களில் ரத்தம் வழிய கிடந்த அந்த இரவு, எனக்கு ஆபரேஷன் பண்ணியா, மருந்தே வேணாமியா. இவங்க என்ன சொன்னாங்க, ஒரு மாத்திரையை வாயில போடுறதுக்கு முழுங்குறதுக்கு தைரியம் இல்லாம ஒரு கற்பனையில வீட்டுக்காரமா பேரை சொல்றது. ஆனா இவங்க தைரியத்துக்கு காலை அறுப்பதற்கே துணிச்சல், வலி தாங்குகிற அந்த ஒரு துணிச்சல். எவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க நிறைய. ஏழை ஒருவன் இறங்கி வந்து கையேந்தினால் அல்லது கும்பிட்டால் அதை கூட கும்பிடுன்றான். அது ஏழை கும்பிடு இல்ல, கூட கும்பிடு. ஆனால் பணக்காரர்கள் இறங்கி வந்தால் அதை பெருமை பேசுகிறோம். அப்படின்னா பணிவதற்கு கூட ஏழைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டுலயாவது எங்க வாடி வாசல் இருக்குன்னு தெரியும். ஆனா வாழ்க்கையில பாக்குறதெல்லாம் வாடி வாசல். எப்போ எந்த காலை முட்டும்னு தெரியாது. அதுவும் பெண்கள் நிலைமை பரிதாபம். இப்ப என்ன வேணும், துணிச்சல் வேணும். நல்லா பேசிருக்காங்களா இல்லையா? புலன்களை வென்று மேலே போவதற்கு துணிச்சல் வேணும். அதனால்தான் மகாவீரர் அப்படின்னு, புலன்களை வென்றவரை மகாவீரர் அப்படின்னாங்க ஜைன சமயத்துல. விவேகானந்த பெருமான வீர துறவினாங்க. இதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கோழி பருந்தை விரட்டும் இந்த கதையை சொல்லி பெருமையா பேசியிருக்கிறாங்க. பெண்களுக்கு இன்னைக்கு தைரியம் தான் வேணும். அது என்ன லட்சுமி? தைரிய லட்சுமி. மீதி எங்கேயாவது பணிவுக்கு ஒரு லட்சுமி இருக்கா? நாங்களும் தான் தேடிக்கிட்டு இருக்கோம். பணிவுக்கு லட்சுமி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லணும்.
நான் முதல்ல பெண்களை பேச வச்சிருவோம்னு பார்த்தேன். ஏன்னா ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமே. அவங்க 2 பேரும் மோதி கேட்டோம். 2 பேருமே சிறப்பாக பேசி இருக்கிறார்கள். வாழ்த்துகள். நம்ம நினைக்கிறேன் இன்னும் 2 பேர் பேச வச்சிடலாமா? இந்த மைக்கு சரியில்லையோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா மைக்குல பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன ஹெலிகாப்டர் மாதிரி ஒண்ணு கொண்டு இருக்கீங்க. இதுல ஏறி யாரும் பறக்கிறதுக்கா ஐயா? ஏயா பேசுற மேடைக்கு பக்கத்துல இவ்வளவு சத்தமா ஒண்ணு வச்சீங்கன்னா யாராவது இதுல பேச முடியுமா? அது பாதி பட்டிமன்றம் நடந்த பிறகு அவர் சொல்ற பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லைங்க. அதுதாங்க வாழ்க்கையில பாத்துங்களேன், நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளாமலே நம்ம யாரையோ பழி போடுறோம்ல. பக்கத்துலதான் பிரச்சனை இருக்குன்னு நமக்கே தெரியல. புரிச்சுக்கங்க. அடுத்த ஆளை கையை நீட்டி குற்றம் சொல்லும் முன்னாடி உங்களை சுற்றி என்ன இருக்குன்னு பாருங்க. சில சமயம் பிரச்சனை அங்கனே இருக்கும். அது ரொம்ப இது பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு. இப்போ பாவம் ராஜபாளையத்துல இருந்து 12 மணி நேரம் வண்டி ஓட்டி வந்திருக்கிறார். வண்டி ஓட்டினா ஒருத்தர் ஓட்ட இவர் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் நொங்கு வண்டியா ஓட்டிட்டு வந்தாரு. இல்லைங்க, நார்மலா 10:30 மணிக்கு அங்க வண்டி ஏறினா இங்க 6 மணி 7 மணிக்கு வந்துருமா. நேற்று இவர் ஒரு டிராவல்ஸ் பஸ்ல ஏறி இருக்காரு. காலையில 10 மணி வரைக்கும் அவன் சென்னைக்கே வரமாட்டேங்கிறான். ஒருவேளை அந்த டிரைவருக்கு ஊருக்கு போக விருப்பம் இல்லை போல. அதனால எங்கெங்க கடை இருக்கோ நிறுத்தி நிறுத்தி டீ சாப்பிடாரு. இவர் ஐயா நீங்க கொண்டு போய் விடுங்க, எப்படி சாயந்தரத்துக்குள்ளேயாவது ஆவடியில் இருக்குங்க கெஞ்சி வந்திருக்கிறார். பட்டிமன்றம் பேசுறது ரொம்ப வேடிக்கை ஜாலி, நிறைய பேர் நடப்பாங்க. ஆனா யோசிங்க, 12 மணி நேரம் அங்க இருந்து வந்து திரும்ப 12 மணி நேரம் வண்டியில போனோம். பேசுறது 10 நிமிஷம். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் ராஜகுமாரன். இந்த வயசுல ஐயா பத்மஸ்ரீ சாலமன் பாப்பு ஐயா அவங்க பட்டிமன்றத்திலேயே பேசுற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா ஐயா எப்பவும் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு பாருங்க எவ்வளவு பணிவா இருக்குது, நல்ல பொண்ணா இருக்கு, வாய்ப்பு கொடுப்போங்க. அதுதாங்க. ஆனா துணிச்சலா பேசுது. பேசும்போது துணிச்சல் வேணும். ஆனால் வாழ்க்கையில் இதயத்தில் பணிவு இருக்க வேண்டும். இந்த பணிவுங்கிறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, உடல் வளைகிறதுன்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. உடல் வளைகிறது பணிவு அல்ல, உள்ளம் கனிவது. அதுதான் உள்ளம் கனியணும். அதுக்காக தைரியமா பேசும்போது இங்கிட்டு பார்த்தேன் அவருடைய வாழ்க்கை துணை கையை கட்டிட்டு பவ்யமா உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் வீட்டுக்காரர் தான். அவ இவ்வளவு பணிவா இருக்கிற ஒரு புருஷன் கிடைச்சா அவங்க துணிச்சலாவே இருப்பாங்க. வாழ்க்கை சந்தோஷம் தானே. நடுவர் அவர்களே, சகோதரி சொன்னாங்க ஜல்லிக்கட்டு காளையை அடக்குறவருக்கு துணிச்சல் வேணும். நான் காளையை அடக்கணும் நிஜமாவே. தம்பி உங்க ஊர் தள்ளி இருக்கின்றதுக்காக இல்ல 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 20 வருஷம் ஆச்சு. ஒரே இளைஞரா இருக்கும் போதுன்னு சொல்ல வந்தேன், தப்பா நினைச்சிடாதீங்க. நடுவர் அவர்களே, என்ன காளை அடக்கும் போது காலை ஆக்ரோஷமா வாடி வாசல்ல இருந்து அப்படி வெளியே வரும்போது அப்படியே ஏத்தாப்புல நிக்கப்படாது. ஏத்தாப்புல நின்று அப்படியே குத்தி தோக்கிரும், குரல் வெளியே வந்துடும் இல்லீங்களா? அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? பதுங்கி ஓரமா நிக்கணும். அது எப்படி வருது என்னன்னு பார்த்துட்டு பதுங்கி ஓரமா அப்படி வந்து சைடு வாக்குல வந்து திமல்ல பிடிக்கணும். அதுதான் பணிவுங்கிறது. நீங்க பதுங்கிறது நம்ம சொல்றோம்ல, வாழ பிடிச்சா இன்னும் பணிவா இருக்கணும். அது வேற சிக்கல் வந்துடும். அதை புரிஞ்சுக்குங்கம்மா. இல்லன்னா கேட்டு அவத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அவர் சொல்லி தருவார் பணிவா இருக்கிறது எப்படின்னு. அதுல வேற இது துறவி என்றால் என்னது துணிச்சலாமா? வீர துறவி சுவாமி விவேகானந்தரை நீங்க சொல்லாமாமா? விவேகானந்தர் பணிவுங்கிறத நான் சொன்னேன். அன்பு கனிந்த இதயம், அந்த இதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள், அந்த பண்பான மொழிகளை மற்றவர்களுக்கு நாம பாஸ் பண்றது எப்படி? சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் சிக்காகோவில் பேசுகிற போது அப்படியே கொஞ்சம் முதல்ல அப்படியே வந்துட்டு கூட்டத்தை பார்த்து சகோதரிகளே சகோதரர்களேன்னு சொன்னால் கூட்டம் 3 மணி நேரம் 3 நிமிட நேரம் கை தட்டுச்சு இல்ல. அதுதான் அந்த அன்பு மொழி கேட்டு விட்டால் துன்ப நிலை மாறிவிடும். அதைத்தான் நாங்க பணிவுன்னு சொல்றேன். என்ன சொல்ல தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் எப்பவுமே என்ன சொல்லுவார், நாம் பேசுற பேச்சினுடைய சிறப்பு எல்லாமே
என் குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொடுத்த கொடை, அவர் பாதத்தை பணிந்ததால் எனக்கு வெற்றி கிடைத்தது. அது ஆன்மீக கதைகள் சொல்லுகிற எங்கள் அண்ணனுக்கும் தெரியும். ஏன்னா ஆன்மீகம்னாலே பணிவு தானே, சரணாகதி தானே. அதை சொல்லக்கூடிய எங்கள் அண்ணாவுக்கும் தெரியும். நீங்க அதே மாதிரி நீச்சல் கத்துக்கிறத பத்தி சகோதரி சொன்னார். நீச்சல் கத்துக்கிறதுக்கு துணிச்சலாமா வேணும். இந்த கடல்ல நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு கடல் குளிக்கிறவங்களுக்கு தெரியுங்க. கரையில வந்து அலை உயரமா வரும். அலை உயரமா வரும்போது நாமளும் துணிஞ்சு நிக்க கூடாது. அலை எந்திரிச்சு வரும்போது பணிஞ்சு அப்படி போயிடணும். அப்ப பாருங்க, அலை உயரமாக வரும்போது பணிந்து சென்றால் அலையை தாண்டி செல்லலாம். வாழ்க்கையில் அலைகள் போன்று துன்பம் வருகிற போது குனிந்து பணிந்து சென்றால் வெற்றி பெறலாம். நீங்க வாய்க்குள்ள இருக்கிற பல்லு இருக்குல்ல, பல்லு சில நேரம் உடைபடும். ஆனால் வளைந்து செல்கிற நாக்கு எப்போதும் சிறப்பாக இருக்கும், குளிர்ந்தே இருக்கும், ஈரமாவே இருக்கும். அதுக்குதான் காரணம். நடுவர்களே, என்ன ஒண்ணு சொன்னாங்க, அன்று அம்மா அச்சம் நாணம் மடம் எல்லாம் சொல்லி தந்தார்கள், இன்று தைரியத்தை சொல்லி தருகிறார்கள். அதனால்தான் நிறைய பேரு அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் முடிஞ்சதும் கோயிலுக்கு போனாங்க, இப்ப கல்யாணம் முடிச்சதும் கோர்ட்டுக்கு போறான். காரணம் அந்த தைரியத்தை சொல்லி கொடுக்கிறது தான் பிரச்சனை. அச்சம் மானம் மடம் பயிர்ப்பு என்கின்ற பண்புகளை சொல்லி தந்த அந்த பரம்பரையில் விவாகரத்துக்கள் இல்லை. துணிச்சலோட நீங்க போறீங்க, சிக்கல் வருது. திரும்ப அந்த நிலைமைக்கு போக முடியாது. ஆமா, அதுதான் சொல்றேன். கொஞ்சம் பணிந்து இருக்குங்க வாழ்க்கையில. நான் எல்லாம் எவ்வளவு பணிவோட இருக்கேன் தெரியுமா? வாழ்க்கை நடுவர்கள் என்ன எவ்வளவு சிக்கல். ஒரு நாள் நான் ராஜபாளையத்துல இருந்து வர்றேன். எங்க வீட்டம்மா ஒரு நாய் கேட்டுச்சு, நல்ல புசு புசுன்னு ஒரு பொமரேரியன் நாய், அழகா இருந்தது, காஸ்ட்லியா வாங்கி தந்தேன். வீட்டம்மாவுக்கு தானே வாங்கி தருவோமே, வாங்குற சம்பளம் எல்லாம் அவங்களுக்கு தானே வாங்கி தந்தேன். அந்த நாயை என்னன்னா கொஞ்சமா பழக்கிட்டே இருந்தாங்க. சிட் அப்படின்னா உட்காரணும், கம்முன்னா வரணும், ரன்னுன்னா ஓடணும், கேச்சுன்னா பால தூக்கி போடுவாங்க. இங்கிலீஷ் நாயா? எஸ், இப்ப எல்லாமே இங்கிலீஷ்ல தான். நான் இங்கிலீஷ் வாத்தியாரு. அதெல்லாம் என்னன்னா ஒரு மணி நேரமா அவங்க ட்ரெயின் அப் பண்றாங்க. அந்த நாய் கேட்கல. நாயகன் பக்கத்துல நான் இருக்கேன். நான் இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். கல்யாணம் 20 வருஷமா நான் பேசுறது இல்ல, மேடையில தான் பேசுறேன். அமைதியா இருந்து ஒரு வார்த்தை சொன்னேன், எப்போ உனக்கு வீண் வேலை, அந்த நாய் நீ சொல்றதெல்லாம் கேட்காது, நீ சொல்றதை கேட்டு நடக்காது, அது நாய், அதை விட்டுருன்னு. உடனே அதெல்லாம் கேட்டு நடக்கும், நான் அதை சரி பண்றேன். நீங்க கூட ஆரம்பத்துல இப்படித்தான் இருந்தீங்க. நடுவர்களே, என்னன்னா இந்த நிலைமைக்கு நம்ம யாரை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறோம்ல. ஒண்ணு கேக்குறேன், ஒரு கல்யாணத்துக்கு வரன் பேசும்போது ஒரு பொண்ணை பத்தி சொல்றாங்க. எப்படி சொல்லுவோம்? எல்லா வீட்லயும் அதான் சொல்றோம், பொண்ணு அமைதியானது, அடக்க உடக்கமான பொண்ணு, புரிஞ்சத்துல நம்புறாது, பெரியவங்களை மதிக்கும், அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு மாறா இப்படி பேசி பாருங்க, தைரியசாலின்னா அது மாதிரி பார்க்க முடியாதுங்க. 4 பேரை இருக்கீங்க. குழாயில தண்ணி குடிக்க போனா 10 பேர் குடத்தோட வரிசையா நின்னாலும் அதெல்லாம் தாண்டி அடிச்சு உடச்சிட்டு முதலா தண்ணி குடிச்சிட்டு வந்துடும். நடக்கும்ங்கிறீங்க, நடக்காது. அப்ப என்னன்னா அங்கேயும் வாழ்க்கையில பணிவு தேவைங்க. ஒரு பயம் வரமாட்டான், ஒரு பயம் வரமாட்டோம்ல. சில நேரம் அமைதி அன்பா இருக்காங்கன்னு நம்பி நம்ம கட்டிட்டோம், அப்புறம் ஏமாந்து போயிடுறோம், சிக்கல் வந்துருது இல்ல. நான் என் கல்யாணம் புதுசுல என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், ஏப்பா நமக்குள்ள கருத்து வேறுபாடே வரக்கூடாது, பக்கத்து வீட்டுல எல்லாம் சண்டை போடுற மாதிரி சண்டை போடக்கூடாது, நான் வாத்தியாரு, பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார், அதனால கருத்து வேறுபாடே வரக்கூடாது. என் ஒய்ஃப் ஒண்ணு சொன்னாங்க, அதெல்லாம் வராதுங்க, என் கருத்தையே உங்க கருத்தா இருந்துச்சுன்னா கருத்து வேறுபாடே வராதுன்னு. இதுக்கு அப்புறமும் நீங்க நாய் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நான் நாயகன் இல்ல, வாங்கி தருவோமே. நடுவர்களே, என்ன தெரியுமா, ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, கணவன் மனைவிக்குள் அன்பும் பணிவும் இருக்க வேண்டும். கணவனிடம் மனைவி தோற்க வேண்டும், மனைவியிடம் கணவன் தோற்க வேண்டும், இல்லறம் ஜெயிக்கும். அதுதான் வாழ்க்கையின் வெற்றி. இந்தியா கிரிக்கெட்ல தோற்ற மாதிரி என்னமோ தெரியல, ஒரு நாள் தோக்குறாங்க, ஒரு நாள் ஓவரா அடிக்கிறாங்க. நடுவர்களே, கவிஞர் யுகபாரதி ஒரு கவிதை எழுதினார், அருமையான ஒரு கவிதை. ஒரு வயல் கிராமத்துல வயல்ல புருஷன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, மனைவி கஞ்சி கொண்டு வர்றாங்க. இந்த காட்சியை மனசுல வச்சுட்டு இந்த கவிதையை பாருங்க. மனைவி கஞ்சி எடுத்துட்டு போறாங்க. அந்த கவிதை அவர் அழகா சொல்லுவார், பழங்கஞ்சியும் பைத்தம் துவையலும் ஏறும் மாமனுக்கு எடுத்து போவாள், அவளுக்கு பிடிக்கும் என்று ஈச்சம்பழங்களை துண்டில் மூடி தருவான் அவன், வானம் பார்த்த பூமியில் எப்போதும் பெய்தபடி பிரிய மழை அப்படின்னு எழுதுறார். இப்ப பாருங்க, கணவனும் மனைவியும் அன்போடு, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு அவன் செய்யறான், அவனுக்கு என்ன பிடிக்கும்னு அவ எடுத்துட்டு போறா, சந்தோஷமா வெட்டவெளிதான்.
அன்பு மழை காதல் மழை பொழிகிறது. அதான விஷயம். நீங்க வீட்டுல பிள்ளைகள் வந்து அப்பா சொல்றத கேட்கணும். இன்னைக்கு கேட்க முடியாத ஒரு சூழல் இருக்குல்ல. தபு சங்கர் ஒரு கவிதை எழுதினார். ஒரு பையனை அப்பா அடிச்சிட்டார், இப்ப எதிர்த்துறான், சண்டைக்கு வந்துடுறான். அவன் நல்ல பையன், என்ன மாதிரி பணிவான பையன். அவன் சொல்றது மாதிரி ஒரு கவிதை. எதிர்த்து பேச ஆள் இல்லை. நடுவர் அவர்களே என்ன சொல்றா தெரியுமா? அவன் சொல்ற மாதிரி அந்த கவிதை எழுதி இருப்பார். அப்பா அடித்து விட்டார், வலிக்கிறதுதான், தடவி கொடுக்கும் அம்மா, தடவி கொடுக்கும் அம்மா, பாவமாய் பார்க்கும் அக்கா, பயத்தில் அழும் தம்பி, இன்னும் கூட அடி வாங்கலாம் அப்பாவிடம். அந்த பாசத்தினுடைய பிணைப்பு இருக்கு பாருங்க. அந்த இது நீங்க பள்ளிகள்ல கூட மாணவர்கள், சகோதரி அழகா சொன்னாங்க, நான் வாத்தியாரா இருக்கிறேன். இப்ப என்ன ஆகி தெரியுமா? பணிவோடு இருக்க வேண்டிய மாணவர்கள் துணிந்து வாத்தியாரை எதிர்க்கிறான். கல்வி இந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. அன்னைக்கு சொல்லி நிறைவு பண்றையா, அன்னைக்கு நான் பள்ளிக்கூடத்துல மாணவனா படிக்கும் போது எங்க அம்மா சொல்லி அனுப்புறாங்க. என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா, எப்பா பார்த்து சமத்தா போயிட்டு வா, பணிஞ்சு வாத்தியாருக்கு பணிஞ்சு நடந்துக்க, வாத்தியாருக்கு பிடிக்கிற மாதிரி நீ நடந்துக்க. இப்ப நான் வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு போறேன். பைக்கை ஸ்டார்ட் பண்ணும் போது என் ஒய்ஃப் பக்கத்துல வந்து, ஐயா கோவப்படுறாத, ஐயா கோவப்படுறாத, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, பசங்களுக்கு பிடிக்கிறது மாதிரி நீ பணிவான வந்துக்க. எந்த மாதிரி இருக்கு தெரியுமா? அந்த காலத்துல நாங்க படிக்கும் போதெல்லாம் மாணவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு பயந்து இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு அது இல்ல. இப்ப எல்லா சூழலிலும் பணிவு இருக்க வேண்டும். அந்த துறவிகளை பற்றி சொன்னா ஒரே ஒரு செய்தியோட நிறைவு பண்றேன். சென்னையில திருவொற்றியூர்ல இருக்கிற சன்னதி வீதியில திகம்பர சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். தெருவில் உட்கார்ந்து இருந்தார். அவர் உட்கார்ந்து இருந்துட்டு மனிதர்கள் நடந்து போறார். நடந்து போகும்போது மனிதரை பார்த்த ஒருத்தரை பார்த்தோம்டா ஆடு போகுது, இந்த மாடு ஜல்லிக்கட்டு மாடு, மாடு போகுது, கழுத போகுது, குதிரை போகுது, எருமை போகுது, நாய் போகுது, இப்படி சொல்லிட்டே இருந்தார். மனிதர்கள் தான் போறாங்க. ஒவ்வொருத்தரை பார்த்ததும் அப்படி சொல்லிட்டே இருந்தார். ஒரு மனிதர் வெள்ளை ஆடையோடு அமைதியாக பணிவாக அந்த வீதியில் போனார். பார்த்தவுடனே அவர் சொன்னார், இதோ உத்தம மனிதன் போகிறான் என்று சொன்னார். அப்படி சொல்லப்பட்டவர் ஐயா வள்ளலார் சுவாமிகள். அந்த பணிவு எல்லோருக்கும் இருக்க வேண்டும். அது வாழ்வின் சிறப்பை தரும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தன்னுடைய வாழ்க்கை கதையவே அப்படியே விஸ்தீரணமா பேசிட்டார். வீட்டுக்காரமா ஏதாவது கேட்டா யோசிச்சு வாங்கி கொடுக்கணும். எதுக்காக? அது ஒரு இங்கிலீஷ்ல பேசுற நாயை கொண்டாந்து கம்முனா வருதா, கோனா போகுதா? காரணம் இவர் இங்கிலீஷ் வாத்தியாதான். இது என்னையா லாஜிக்கு? நிறைய செய்திகளை கொண்டாந்து சொல்லியிருக்கிறார். வள்ளல் பெருமான் வரைக்கும் வந்திருக்கிறார். நீச்சல்ல அலை மேல வரும்போது நீங்க கொஞ்சம் பணிஞ்சுக்கணும். அதை எடுத்தீங்கன்னா இழுத்துட்டு போயிடும்ன்றார். எனக்கு நீச்சல் தெரியாதுங்க, அவர் சொல்றது சரிதான். இவங்க வீட்டம்மா தினம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சொல்லுதா, ஐயா பார்த்து நீ பணிஞ்சு போ, அவங்களோட முரட்டுத்தனமா சண்டைக்கு நிக்காது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி அனுப்புறாங்கன்னு சொல்லியிருக்கிறார். பணிவு கட்சி பரவாயில்லாம சமாளிச்சிருச்சுன்னு எனக்கு தோணுதா இல்லையாங்க? ஒன்று ரெண்டு நல்ல கவிதைகளை சொன்னார் பாருங்க. அரவணைக்கிற அம்மா, அப்பா அடிச்சிட்டாரு, அம்மா அரவணைக்கிறாங்க, அடி வாங்கினவே இருக்கான், தம்பி அழுகிறான், அக்கா ஆதரவா பாக்குறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இதுக்காகவே இன்னொரு தடவை அப்பாட்ட அடி வாங்கலாம்னு அவன் நினைக்கிறதா ஒரு கவிதை சொன்னார் பாருங்க. தபுசங்கர் கவிதை. அது ரொம்ப அருமையான கவிதை, ரொம்ப நல்ல கவிதை. இந்த மாதிரி உறவுகள் எல்லாம் இப்ப இல்லாமலே போச்சு. ஏன்னா இருக்கிற ஒருத்தன் தான், அவனை அடிக்கிறதும் இல்லை, அவன் தான் நம்மளை அடிக்கிறான். இந்த சின்ன பிள்ளைகளை வளர்க்கும் போது பார்த்திருக்கீங்களா, பயலுக்கு தான் போட்டு அப்பாவை சப்பு சப்புன்னு அடிக்கிறாங்க. அவரு ப்ளீஸ் டோன்ட் டு தட், ஓ இட்ஸ் நாட் மேனர், ஐ அம் யுவர் டாட், அதனாலதான் அடிக்கிறேன். எங்க அப்பாலாம் இந்த இடது கையில இப்படி தூக்கி விட்டுருவாரு, அங்க போய் விழுவான், வேகமா ஓடி வந்து ஒரு எத்துவாரு. அவருக்கு அதான் ஃபுட்பால். ஆனா இன்னைக்கு நம்ம அவரை நினைக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைகளை தூக்கி தோல்ல வச்சு கொண்டாடுறங்க, அவன் தலையை முடிய பிடிச்சி ஆட்டுறான். என்ன செய்ய? பணிவை பத்தி அவர் தனக்கு தெரிந்த எல்லா செய்திகளையும் சொல்லிட்டார். முதல்ல உங்களை ரொம்ப பாராட்டணும். இந்த மாதிரி தலைப்புகள்ல பட்டிமன்றம் போட்டு கேட்கறதுக்கே ஒரு பெரிய அசாத்திய பொறுமை வரும்.
ஆண்களா பெண்களா பணமா பாசமானா ஜாலியா பேசலாம். இது வேற மாதிரி. பணிவுனா என்ன சார்? இருந்துட்டு போகணும் சார். பணிஞ்சா பணியா போறாங்க, பணிஞ்சவெல்லாம் கிழிச்சிட்டான், பணியானவெல்லாம் பெருசா சாதிச்சிட்டானா போங்க சார், அப்படித்தானே நமக்கு மனசுல வரும். ஆனா புத்தக கண்காட்சினால ஏதாவது செய்திகள் சொல்லணும்னு தான் இந்த தலைப்பு போட்டோம். அதுக்கு இவ்வளவு பேர் இருந்து கேட்கறீங்கன்றதே ஆவடி நகரத்துக்கு பெருமை, இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு மரியாதை. இவ்வளவு பேரை நான் நிஜமா நினைக்கல. அவர் பாரதி கிருஷ்ணகுமார் சார் பேசினோடனே எல்லாம் கிளம்பிடுவேன்னு தான் நினைச்சேன். ஆனா இருந்து கேட்கிற உங்களுக்கு நன்றி சொல்லி இப்போ நிறைவாக நம்முடைய சிவகுமார் அவர்கள் துணிவேன்னு வர்றார். வாங்க ஐயா. கடவுள் கூட பறவைகளுக்கு தான் சிறகுகள் தந்தான். அந்த சிறகுகளால் பறவைகள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் பறக்க முடியும். ஆனால் மனிதனுக்கு தந்த சிறகுகள் தான் புத்தகங்கள். அந்த புத்தகங்களால் பறவை தொடுகின்ற எல்லை அல்ல, இந்த அண்ட சராச்சரத்தையும் மனிதனால் அளந்து பார்த்துவிட முடிகிறது. அதனால்தான் ஒரு விரிந்த புத்தகம் ஒரு பறவை பறப்பது போல காட்சியளிக்கிறது. பஞ்ச்லைன் சொன்னா ஒரு 10 பேர் கைதட்டினா மட்டும் போல. எனக்கு முன்னால் பேசிய காலமாட்டை அடக்கின பட்டிமன்ற விருமாண்டி திரு ராஜகுமார் அவர்கள், அதுவும் சைட்ல பதுங்கணுமா ஓடி போய் பிடிக்கணுமா? இதுக்கு அந்த போட்டி எதுக்கு அங்க போறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல அதுல பேரை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கிறார். அது பக்கத்துல இருக்கிற செவத்துல ஏறி நின்றுக்கலாம்ல. வாழ்க்கையில் வெற்றி பெற பணிவு தேவையா துணிவு தேவையான்னு கேள்வி. இவங்க 2 பேர் பேசினதையும் தொகுத்தா வீட்டுல எப்படி குடும்பம் நடத்தணும்? நீ பணிஞ்சு போ, பம்மிட்டு இரு, அடக்கமா இரு, வாயே துறக்காத. உன்னை வந்த புதுசுல பொமரேனியன் நாய்னு சொன்னா கூட ரோஷமே கூடாது. இத சொல்றதுக்கு 12 மணி நேரம் மதுரையில இருந்து ஒரு பாட்டி வந்திருக்குது. ஆனா ராஜகுமார் சார் பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடுகிறவர்களே எவ்வளவு பொய் சொன்னாலும் ரசிக்கிற மாதிரியா பொய் சொல்லுவார். அது சிரிச்ச போமா வேற சொல்லுவாங்க. பாருங்க, சேர் இல்லாதனால நண்பர்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேண்டுதல்ல, நாங்க நின்றுட்டு தான் ஆவடியில பேச்சு கேட்போங்க. இடம் இல்லாம நிறுத்திட்டு இருக்கோம். இவங்க சொன்ன நீங்கள் நிற்பதனால் தான் தமிழே நிற்கிறது. அப்ப உட்காந்துருக்கா தமிழ் என்ன உட்காந்துருச்சா? இல்ல, அவங்களுக்கே சேர் போட்டு உட்காந்தா தமிழ் உட்காந்துருமா? நீங்கள் நிற்கிறீர்களா உட்காரீர்களா என்பது அல்ல கேள்வி. நம் நெஞ்சில் தமிழ் நிற்கிறதா என்பதுதான் முக்கியமே தவிர நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. அவங்க ஆசிரி சரளா தேவி அவர்கள், அப்பா பணிவுள்ள சரளா தேவின்னு அப்ளிகேஷன் போட்டாங்களா, வேலை கிடைச்சிச்சா. இது நான் +2 முடிச்சப்போ எனக்கு தெரியாம போச்சு. வேலைக்கு நாய்படாத பாடுபட்டு அந்த குவாலிஃபிகேஷன் இந்த குவாலிஃபிகேஷன் MA PhD இஞ்சி பச்சடி தயிர் பச்சடி எல்லாத்தையும் பச்சு முடிச்சுட்டு பணிவுள்ள நீங்க உண்மையுள்ள சரளாதேவின்னு போட்டிருந்தாலும் வேலை கிடைச்சிருக்குமா? அன்புள்ள சரளாதேவின்னு போட்டிருந்தாலும் வேலை கிடைச்சிருக்கும். இப்படிக்கு சரளாதேவி ஏன்னா வேலை கிடைப்பது உங்கள் அறிவுக்கும் தகுதிக்கும் மாணவர்களை சமாளிக்கிற துணிவுக்கும் தான் வேலையே தவிர பணிவுன்னு ஒரு வரி எழுதிட்டாலாம் போதாது. குடும்பத்துக்கு ரொம்ப அடக்கமா இருக்கணும், பணிவா இருக்கணும். அதெல்லாம் நான் ஒண்ணு சொல்லிட்டேங்களா, முதல்ல கல்யாணம் பண்றதுன்னு முடிவெடுக்கிறதுக்கே ஒரு தனி துணிச்சல் வேணுங்க. பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு தெரியுது, இவ்வளவு லேட்டா புரியுது. கல்யாண வீட்டுல தாத்தா கிட்ட ஒரு குட்டி பையன் கேட்கறான், ஏன் தாத்தா அந்த அக்கா அழுகுறாங்க, மாலையோட இருக்கிறாங்க, ஏன் அழுகுறாங்க? அவர் சொன்னார், அது ஒண்ணு இல்லடா, அந்த அக்கா பிறந்து வளர்ந்த குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு தன்னோட அண்ணன் தங்கச்சி எல்லாம் விட்டுட்டு நாய்க்குட்டியை விட்டுட்டு முன்னப்பின்ன தெரியாத ஒரு புது இடத்துக்கு போறாங்க, அதான்டா அழுகுறாங்கன்னு. அந்த பக்கத்துல கோட் சூட் போட்டு கழுத்துல மாலையோட இருக்கிறாரே, அவர் மட்டும் எப்படி தாத்தா சிரிச்சுட்டு இருக்கிறாருன்னு. அவர் நாளையில இருந்து அழ போறாரா? இது பணிவா இருக்கிறதா? கடவுள் நடுவர்களே, நீங்க வேற ஏதோ தொலைக்காட்சியில வர அப்படின்னு நீங்க நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. நான் அதை பொதுவா வெளியில சொல்றது இல்லை, அவங்களா தெரிஞ்சுக்கிட்டா ஓகேன்னு விட்டுருவான். ஏன் தெரியுங்களா, தொலைக்காட்சியில வர்றதுலயே பிரச்சனை இருக்குதுங்க. இதுல என்னன்னா, நம்ம நிகழ்ச்சிக்கு அடுத்தாப்புல முந்தி ஒரு ராசி பலன்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று போடலாம்.
அதுக்கு ராசி பலனே பேர் வச்சிருக்கலாம், நல்ல காலம் போறதுக்கு வச்சுட்டா. ஒருத்தர் என்ன அறிமுகப்படுத்துறாரு, ஐயா யார் தெரியுமா, முதல்ல இவர் ப்ரோக்ராம் முடிஞ்சிடும், அப்புறம் தான் அன்னைக்கு நல்ல காலம் பிறக்குது. சில பேருக்கு அது ஞாபகம் கூட வராது. நான் ரயில்வே ஸ்டேஷன்ல வேகமா ட்ரெயினை பிடிச்சா ஓடமா போட்டிருக்கேன், சார் நீங்க நீங்க அவரு தானே, எவருடா, நான் அவசரத்துல ஆமாங்க அவருதாங்க அப்படின்னு. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா, நீ என்ன கண்டுபிடிச்ச, இவன் எவரை நினைச்சுக்கிட்டு அவரு தானே இவருன்னு கேக்குறானே ஒண்ணு தெரியல. இதை விட கூட நான் தான் ஜோசியம் சொல்றேன்னே சில பேர் நினைச்சுக்கிறான். அது அந்த ஓரளவு சரியா தான் இருக்கு. உங்க ஜோசியம் தப்பு இல்ல தோற்றத்தை சொன்னீங்க, தோற்றத்தை வச்சு முடிவு பண்ணதனுடைய விளைவுதான் குடும்பம்னு ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு அனுபவித்த நடுவர்களே. நான் ஒரு புது கவிதை சொல்லட்டுமா, ஒருத்தர் எழுதுறான், பெண் பார்க்க சென்றேன், ஒரு தேவ மின்னல் வந்து போனது, ஆனால் அப்போது தெரியவில்லை இது இந்த இடி இடிக்கும் என்று. கேள்வி என்ன, வாழ்க்கையில் வெற்றி பெற பணிவு தேவையா துணிவு தேவையா? நீங்க நாம் வெற்றி பெறுவதற்கு சில மனிதர்களோ சில சூழல்களோ தடையாக இருக்கிறது. அந்த சூழலுக்கு நீங்க பணிஞ்சு போனீங்கன்னா அதை ஜெயிக்க முடியுமா, துணிஞ்சு எதிர்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியுமா? இதான கேள்வி. எப்பொழுதுமே துணிந்தவனுக்கு தான் துக்கம் இல்லை. இந்த தமிழ்ல பாருங்க, தமிழ் மொழி இருக்கிறதே ரொம்ப ஞான மொழி, ஞான மொழி. ஏன் தெரியுங்களா, அந்த வார்த்தை பயன்பாட்டிலே எப்படி இருக்குது பாருங்க. என்ன சொல்றோம், ஏய் நீ பணிஞ்சு போடா, நீ பணிஞ்சு போடா, பணிஞ்சு போடா. ஆனா துணிவோட இருக்கு என்ன சொல்றோம், துணிந்து நில், துணிந்து நில், துணிந்து நில். விஷயம் புரியுதுங்களா? நீ நிக்கணும்னா துணியணும், போனோம்னா பணிஞ்சுக, அவ்வளவுதான். நீ பணிஞ்சா போலாம், அவ்வளவுதான். துணிந்தால் தான் வெற்றி உன்னிடத்தில் நிற்கும், நீ வெற்றியோடு நிற்கலாம். பல மாணவர்கள் பரீட்சை இன்டர்வியூ அப்படின்னாலே பயப்படுறான். என்ன காரணம்? மனசுக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது அப்படின்னா. நான் பாடம் நடத்திட்டே இருக்கிற ஒரு மாணவன் எழுத சொல்றான், சார் உங்க கல்வி முறையே சரியில்லை சார்னுட்டான். ஏன்னா இப்படி சொல்றான்னா, எங்களுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கு சார், 5 டீச்சர் வந்து பாடம் நடத்துறாங்க, கல்வி முறையே சரியில்லை சார்ட்டான். இது என்னடா 5 சப்ஜெக்ட் 5 டீச்சர் எடுக்காம சார், ஒரு டீச்சரே 5 சப்ஜெக்ட் எடுக்கலாமே. நான் சொன்னேன், டே ஒரு டீச்சரே எப்படிதான் 5 சப்ஜெக்ட் எடுக்க முடியும்? ஒரு டீச்சர் 5 சப்ஜெக்ட் எடுக்க முடியாது, ஒரு பையன் மட்டும் 5 சப்ஜெக்ட் படிக்கணுமா? மனசாட்சியோட பேசுங்க சார், கல்வி முறையே சரியில்லைட்டான் சார். அதனால பயத்துல மாணவன் பரீட்சைக்கு போக மாட்டேங்கிறான். 50,000 பேர் கட்டுங்க, அவன் மேல படிப்புன்னா அவ்வளவு பயப்படுறாங்க. ஆனா மனசுக்குள்ள துணிச்சல் இருக்குன்னா, என்னடா பெரிய தமிழ், நாம ஒரு வருஷம் முழுக்க படிச்சது வாத்தியார் சொல்லி கொடுத்தது, என்ன நம்ம படிக்காத பெருசா கேட்டு போறாங்கன்னு மனதுக்குள் ஒரு துணிச்சல் இருந்தா நிச்சயம் போவா. அவனுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்தா பாஸ் பண்ணாலும் படிக்கிறாங்க. பயப்படணும், இவையே பயப்படணும். நோ கட்ஸ் நோ க்ளோரி நடுவர்களே, அதுதான் துணிவின் செய்தி. சார் சில பேர் நானும் கேட்டா, சார் டவுட், எக்ஸாம் ஆரம்பிக்க இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு, என்னடா இப்போ டவுட் இல்லை, நீங்க என்ன எக்ஸாம் சொன்னீங்கன்னா நான் உண்மையிலே அடிச்சேன். அந்த ஒன்றை வச்சுக்கிட்டே ஓட்டுக்கலாம்னு நம்பிக்கையில் இருக்கிறான். சார் நீங்க அசோகர் செய்த நன்மைகளை பற்றி ஒரு பக்கம் எழுதி கற்று வரப்போது தெரிஞ்சு போச்சு. இவன் ஒரே ஒரு வரி தான் சார் இவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அசோகர் சாலையோரம் மரங்களை நட்டார்னு ஒரு வரி தான். இந்த ஒரு வரி வச்சு அவன் 12 பக்கம் எழுதிக்கிறான். சார் என்னடா எழுதிக்கிறான்னு பார்த்தா அவன் எழுதிக்கிறான், அசோகர் சாலையோரத்தில் புளிய மரம் நட்டார், அசோகர் சாலையோரத்தில் வேப்ப மரம் நட்டார், அசோகர் சாலையோரத்தில் தென்னை மரம் நட்டார். இப்படியா 12 பக்கத்துக்கு நட்டு வச்சிருக்கிறான். என்னடா இதுன்னா, அப்புறம் அவர் நட்டுக்கு சார், நான் பார்த்தப்ப நட்டார் சார், அப்புறம் அவரே நட்டுன்னு கூட்டார் சார். இதுக்கு என்னுடைய நண்பர் ஆசிரியர், அவர் 10க்கு 8 மார்க் போட்டிருக்கிறாரு. இதுக்கு போய் 8 மார்க் போட்டிருக்கிறீங்க. அவர் சொன்னார், சார் என் மாணவன் 10 மரத்து பேராவது தெரிஞ்சு வச்சிருக்கிறானே. காந்தியடிகளை பத்தி சொன்னாங்க, தனிச்சு கூட சொன்னாங்க. காந்தியின் சிறப்பு என்ன நடுவர்களே, ஒல்லியான உருவம், ஒல்லியான உருவம். ஆப்பிரிக்காவுக்கு போறப்போ அவருக்கு சரளமா பேசக்கூட வராது. அவரே சத்தீஸ்வரன் எழுதுறார், எல்லாம் சரளமா வக்கீல் தொழில பேசக்கூட முடியாது, ஏதோ ஒரு துணிச்சல புறப்பட்டேன் அப்படின்னு. பீட்டர் மாரிஸ்பர்க் ஸ்டேஷன்ல தான் அவர் கழுத்தை பிடிச்சு வெள்ள தள்ளுறாங்க. ஆனால் அவர் அந்த சூழலுக்கு இனவெறிக்கு பணிந்து போகவில்லை.
ஒரு வெள்ளையன் ஒரு ரயில் பெட்டியிலிருந்து காந்தியடிகளை வெளியே தள்ளினான். அவர் நெஞ்சு உரத்தினால் அந்த வெள்ளையன் இனத்தை இந்தியாவை விட்டே வெளியே தள்ளினான். துணிவுன்னா பசங்கெல்லாம் இப்ப டீச்சரே எடுத்து கேளுக்கிறாங்க. ஐயா, துணிவுன்றது வேற, பொறுப்பற்று இருப்பதுன்றது வேற. எங்க பணியினமோ அங்க பணியினோம். சாணக்கியன் சொல்லுகிறான், 3 இடங்களில் பணிவு தேவை. 3 இடங்களில் பணிவு இருந்தால் போதும். உன்னை விட அறிவில் பெரியவர்களிடத்தில், உன்னை விட வித்தையில் பெரியவர்களிடத்தில், துறவால் பெரியவர்களிடத்தில். இந்த 3 இடத்தில் பணிவோடு இருந்தால் போதும். மற்றபடி உள்ளத்தில் அகங்காரம் இல்லாமல் இருங்கள், அது போதும். காந்திக்கு வரேன். அவரிடத்திலே இருந்த அந்த நெஞ்சு உரம், ஒல்லியான உடம்பில் இருந்த அந்த வலிமை தான் 200 வருஷமா இந்த நாட்டுல அடிமைத்தனத்துக்கு பணிந்து போயிருந்தோம். அக்செப்ட் பண்ணிட்டோம். ஒரு மனிதன் துணிந்தான். எங்கெங்கோ இருந்த குப்பனும் சுப்பனும் தன் உயிரையே தேசத்துக்காக தியாகம் செய்ய வந்தான். விஷயம் புரியுதுங்களா? ஒருத்தன் பணிவார்த்தா அவன் தான் பணிவார்ப்பான். ஒருத்தன் துணிவோடு தீமையை எதிர்ப்பதுன்னு ரவுத்திரம் பழக வந்தால் ஒரு தேசமே பொங்கி எழுந்து அக்கிரமத்தை தடுக்கும். மனைவி கிட்டக்க பணிவா இருக்கணும், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் இவ்வளவு சொல்றதுனால வீட்டுல சர்வகுருன்னு கத்தவே கூடாத இடம் அது. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. லேட்டா நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்போ என் நண்பர் தான் சொன்னாரு, சார் ஏன் லேட்டா வரீங்க, இது மாதிரி தினம் வந்தா என்ன கோவப்படுவாங்க. நான் ஒரே ஒரு தடவை ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அதுல இருந்து கோவத்தையே விட்டாங்க. என்ன பண்ண, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் லேட்டா வீட்டுக்கு போனா, இது லேட்டா வரீங்களே நியாயமான கோபமா ஆரம்பிச்சா, நான் சொன்னேன், நீ கோபப்பட்டா கூட அழகா இருக்கிற, அதுக்காக இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமான்னு கேட்டேன். கோபப்படுறதே அந்த இடத்துல அப்படிதான் இருக்கணும். வாசல்ல பிச்சைக்காரன் வந்து எம்மா தாயே 2 கண்ணும் இல்லாதவன் ஏதாவது போடுமான்னா, அந்த அம்மா உள்ள போயிட்டு அங்கேருந்து வந்து ஒரு ரூபா போட்டுது. அவன் சொன்னா, எம்மா பாக்கிறதுக்கு சமந்தா மாதிரியே இருக்கா, கொஞ்சம் சாதம் போடுமான்னா. வீட்டுக்கார உடனே பக்கத்துல இருந்துகிட்டு, சமந்தாவுக்கே உடம்பு சரியில்லாம இருக்குறாங்க. அப்பன்னு வச்சுங்களா, சமத்தா மாதிரி இருக்கிற கொஞ்சம் சாதம் போடுமான்னு இருக்கிறான். வீட்டுக்கார பக்கத்துல இருந்து, அவன் உன்னை பார்த்து சமத்தா மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறான். அதனால நிஜமாலுமே அவன் கண் பார்வை இல்லாதவன் தான். 10 ரூபாயா போடுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் தான் அறிவியல் துறையிலேயே உச்சத்தை தொட்டவர். 100க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் செய்தவர். அவருடைய ஃபேக்டரியில ஹென்ரி ஃபோர்டு வேலைக்கு சேர்றார். மாசம் $45,000 சம்பளம், $45 சம்பளம், வேலைக்கு சேர்றார். முதல்ல ஃபோர்டு காரை உருவாக்கி அதனுடைய டிசைன் கொண்டு வந்து காமிச்சு எடிசன் கிட்ட காட்டுறாரு. இது எப்படிங்க? எடிசன் பார்த்தாரு, இல்ல திஸ் இஸ் டோட்டலி ராங், அடிப்படை பிரின்சிபலே அடிபட்டு போகுது, திஸ் இஸ் டோட்டலி திஸ் பிசினஸ் வில் பி ரிஜெக்டட்னாரு. என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னா, ஒரு விஷயம் முன்னால போகணும்னா ஒண்ணு என்ஜின் முன்னால இருந்து இழுக்கணும், இல்ல என்ஜின் பின்னால இருந்து தள்ளணும். காருக்குள்ள என்ஜின் நடுவுலயே இருக்கு, காருக்குள்ளேயே இருக்கு. அதனால இந்த கார் போகலாம், வியாபாரம் போகாதுன்னாரு. அருமை பெருமக்களே, ஒரு மகத்தான அறிவியலாளன் எடிசன் என்கின்ற ஒருவனே சொன்னாலும் கூட என்னுடைய இந்த கருத்து நிச்சயமாக வெற்றி பெறும் என்று துணிந்து ஹென்ரி ஃபோர்டு அந்த கார் தயாரிப்பிலே இறங்கினார். 10 ஆண்டுகளிலேயே 50 லட்சம் கார்கள் விற்றன. இப்படி சொல்றேன், நமக்கு எல்லாம் வருஷத்துல 2 மாசம் தான் கார் காலம். ஹென்ரி ஃபோர்டுக்கு தான் வருஷம் முழுக்க கார் காலம். அமெரிக்க ஜனாதிபதியா ஒருத்தர் இருந்தா சார், 12 வயசுல அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, 20 வயசுல வலிப்பு நோய், 25 வயசுல அவனுடைய வியாபாரம் தோல்வி, 40 வயசுல விவாகரத்து, 50 வயசுல எலெக்ஷன்ல தோத்து போயிட்டா, 52வது வயதில் அமெரிக்க ஜனாதிபதியாக அவன் தான் ஆப்ரஹாம் லிங்கனாக உயர்ந்தான். வாழ்க்கை திரும்ப 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 அவரை பல்வேறு வகையில் அவருக்கு தடையாக வந்தன. அந்த தடைகளை எல்லாம் தான் பணிந்து போய் ஏற்றுக்கொண்டு விடவில்லை, உடைத்து எறிந்தான். அந்த அடிப்படையில் தேர்தலிலும் வெற்றி பெற்றார், வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றார். நரம்பியல் கொடுமை வந்து அசைவே இல்லாமல் ஸ்டீபன் ஹாக்கிங் என்கிற அறிவியலாளன் இருந்தான். ஆனால் அவன் எண்ணத்தால் உள்ள உறுதியினால் ஆகாயத்தையே அளந்தான்.
அதன் விளைவு அவன் புகழும் ஆகாயத்தை தொட்டது. A Brief History of Time என்கிற நூலால் அவன் பர்மனண்டாக ஹிஸ்டரியிலே இடம் பிடித்தான். நீங்கள் வாழ்க்கையில் பணிந்தால் போங்கள், துணிந்தால் நில்லுங்கள். நீங்கள் நிற்பதற்கு வழி நாங்கள் சொல்லுகிறோம், அவர்கள் செல்வதற்கு வழி சொல்லுகிறார்கள். தீர்ப்புக்கு பிறகு செல்லுங்கள், நெஞ்சில் துணிவை நிறுத்துங்கள். நன்றி, வணக்கம். 4 பேர் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. மைக்கு வேற இப்பதான் கொஞ்சம் சரியா இருக்கு. சிவகுமார் அப்படியே உலக வரலாற்றை எல்லாம் தொட்டுட்டார். மகாத்மால தொடங்கி இங்க இருந்து அங்க போய் அப்ரஹாம் லிங்கன், ஹென்ரி ஃபோர்ட், எல்லாம் எடிசன் வரைக்கும் போயிட்டு வந்தார். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒண்ணும் இல்ல விஷயம். துணிச்சல், துணிந்து நிற்கணுமா? துணிவனோட சினிமா நினைச்சிடாதீங்க. இப்பதான் படம் வந்தது, அது வேற துணிவு, கொள்ளையடிக்கிற துணிவு. பணிவு அப்படின்றது கொஞ்சம் பவ்யமா மரியாதை கொடுத்து மற்றவர்களை மதித்து அடங்கி போவது. இது ரெண்டுல எந்த பண்பு நம்மை உயர்த்தும்? இவங்க 2 பேருமே ரொம்ப தெளிவா சொன்னாங்க. தம்பி சொன்னார் பாருங்க, கல்யாணம் பண்றதுக்கே துணிச்சல் வேணுங்க. அது ரொம்ப உண்மைங்க. இவ்வளவு பெரிய சம்சார சாகரத்துல இருக்கிறதுக்கு துணிச்சல் வேணும். நீங்க பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் பயணம் பண்ணும்போது பாக்குறீங்களா, இப்ப ரிசர்வ்டு டிக்கெட்டா இருந்தா பரவாயில்ல, ரிசர்வேஷன் இல்லாத ஒரு பஸ்ல போறோம், இங்க ஆவடியில இருந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன், பஸ் 2-3 சீட்டு காலியா இருக்கிற ஒரு சிட்டி பஸ்ல ஏறுங்க. ஏறுனா மனித மனம் என்ன செய்யுன்றீங்க? இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு, ஒரு சீட்டு காலியா இருக்கும், இவன் போய் கொஞ்ச நேரம் அதுல உட்காருவான், அப்புறம் இப்படி பார்ப்பான், இதை விட அங்க போய் உட்காரலாமா, அங்க போய் உட்காரலாம். அப்புறம் திடீர்னு பார்ப்பான், டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல இருந்தா பரவாயில்ல அப்படின்ட்டு அங்க போய் உட்காரலாம். ஒரு அரை மணி நேர பயணத்துக்கு சீட்டு செலெக்ஷன் பண்றதுக்கே இவ்வளவு தடுமாறுறேன்னு, வாழ்க்கை பயணத்துக்கு ஒரு அம்மாவை கூடவே வச்சு ஓட்டணுமே வண்டி, எவ்வளவு தடுமாற்றம் வரும் சொல்லுங்க? வருமா வராதா? இது எனக்கு மட்டும் இல்ல, அந்த அம்மாவுக்கு வரும்ல, வருமா இல்லையாங்க? இப்படி ஒரு கிறுக்கனை நம்ம தலையில கட்டியிருக்காங்களே. எவ்வளவோ புத்திசாலிகளா இருக்கானே, நினைக்க கூடுமா இல்லையா? அப்படின்னா அதுக்கே துணிச்சல் வேணும்ன்றாரு. இவர்தான் இவள்தான் என்று முடிவெடுப்பதற்கே துணிச்சல் வேணும் அப்படின்றாரு சிவகுமார். அது மட்டும் இல்லை, அது கூட ரொம்ப நல்லா சொன்னாங்க. துறவுக்கு துணிச்சல் வேணும். எல்லாத்தையும் இருக்கிறது யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். உன்னை விட்டு விலகிறதுக்கு துணிச்சல் வேணும். துணிச்சல் இல்லாம என்ன செய்வீங்க? இப்ப நீங்க பயல்களை போய் பரீட்சை எழுத வரும்போது, இப்ப நான் என்னோட காலத்துல சொல்றேன், நான் எஸ்எஸ்எல்சி நாங்களாம் எஸ்எஸ்எல்சி 11ஆம் வகுப்பு. அப்போ மத்தியானம் 2 மணிக்கு எங்களுக்கு பரீட்சை. ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய அந்த ஒரு பெரிய கிரவுண்டுக்கு பக்கத்துல அந்த தேர்வு அறை இருந்தது. இன்னும் எனக்கு நினைவு இருக்கு. எங்க அப்பா தினம் 1:30 மணிக்கு அந்த அறைக்கு என்னை கூட்டிட்டு போய் எந்த சீட்ல உட்கார்ந்து எழுதணும், ரோல் நம்பர் இருக்கும், அந்த சீட்ல கொண்டு போய் என்னை உட்கார வைப்பார். உட்கார வச்சுட்டு அதுக்கு நேர ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு மரம் இருந்தது, தூக்கு மூஞ்சி மரம் ஒண்ணு இருந்தது அந்த கிரவுண்ட்ல. அந்த மரத்துக்கு அடியில போய் உட்கார்ந்து இருப்பார். அப்பெல்லாம் பெற்றோர்களுக்கு அந்த அளவு பள்ளிக்கூடங்களுக்கு வந்து போகிற உரிமை இருந்தது. இப்பதான் சில பரீட்சைகளுக்கு போனோம்னா காதுல கழுத்துல மூக்குல எல்லாத்தையும் கழட்டிட்டு மெட்டல் டிடெக்டர் வச்சு சோதிக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் கிடையாது. நேரம் உட்கார்ந்து இருப்பார். கரெக்டா 4:30 மணிக்கு பரீட்சை முடியும், 2.5 மணி நேரம். அப்போ நேரம் என்னை கூட்டு போய் வெளியில ஒரு கடையில டீ ஒரு வடை ஏதாவது வாங்கி கொடுத்து வீட்டுல போய் அடுத்த பரீட்சைக்கு படிக்கிறான்னு அனுப்பி விட்டு வேற வேலைக்கு போயிடுவார். எனக்கு இது புரியவே இல்லை. எதுக்குடா இவர் வேற வெளியில உட்கார்ந்துருக்காரு, மரத்து நிழல் தான் எதுக்குன்னு. நான் ஒரு நாள் அவர் எங்க அம்மாட்டு சொன்னார், நான் ஏன் உட்கார்ந்துருக்கேன் தெரியுமா, பரீட்சையில பயந்துடக்கூடாது. அவன் திடீர்னு பயம் வந்தா அங்க நான் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா தைரியம் ஆயிடுவான். எது ஒரு 200 மீட்டர் கழிச்சு உட்கார்ந்துருக்கிறது, நான் இங்க இருந்து பார்த்து அங்க இருந்து ரேடியேட் ஆகுமாட்டேன். நான் அவர் அப்படி செஞ்சார். 6 எக்ஸாம் 600 மார்க். அப்போ 6 பரீட்சைக்கு வந்தார். நான் யோசிச்சு பாக்குறேன், ஒரு தகப்பனாக நான் என் பிள்ளைகளுக்கு செய்ததை விட எங்க அப்பா எனக்கு செய்தது அதிகம் இல்ல.
இவன் பயந்துருவான்டா அப்படின்ட்டு தூரத்துல இருந்து ஒரு துணிச்சலை கொடுத்த ஒரு தகப்பனை இன்னைக்கு நினைச்சு பாக்குறேன். அவர் செஞ்சது அபத்தம்னு வேற நினைக்கலாம், அது வேற. நீ அங்க உட்கார்ந்து இருந்தா எப்படி அவனுக்கு தைரியம் வரும்ல? ஆனா இப்ப ரஜினி சார் படத்துல ஒரு தாயத்து கட்டினா தைரியம் வரும்ல, ராஜாஜி ராஜா உன்னை கட்டி விட்டானே உடனே அப்படின்னு அது மாதிரி ஏதோ நினைச்சிருக்கிறார். ஆனா ஒரு அக்கறை இருந்தது இல்ல. ஒரு எக்ஸாமுக்கு போகணும்னா கூட துணிச்சல் வேணும், வீட்டை விட்டு வெளியில போகணும்னா தைரியம் வேணும். துணிச்சல் இல்லாமதான் அந்த பொண்ணு திரும்ப திரும்ப சொன்னாங்க, தைரிய லட்சுமி வாணியா, இல்லைன்னா வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள போற? பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போற பொண்ணுக்கு என்ன வேணும்? முதல்ல நகை வேணும், நகை சீர் சிறப்பி வேணும். இது எல்லாத்துக்கும் மேல அந்த வீட்டுல இருக்கிறவங்களை சந்திக்கிற துணிச்சல் வேணும். மாமியார் ஒரு மாதிரி இருக்கும், மாமனார் ஒரு மாதிரி இருக்கும், நாத்தனார் ஒரு மாதிரி இருந்தா இருக்கும். இத்தனை பேரையும் தைரியமா சந்திக்கிற துணிச்சல் வேணும். அப்பதான் போக முடியும். தைரிய லட்சுமி தான் முக்கியம் அப்படின்னு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு பணிக்குமே தைரியம் வேணுங்க. விமான பயணங்கள்ல நீங்க எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, இப்படி பாதி பேராது இப்ப போயிருப்பீங்க. கொஞ்சம் மேக மூட்டமா இருந்ததுனால ஆட்டம் போட்டிருக்கு. நான் அடிக்கடி மதுரைக்கு போகும்போது ஒரு முறை என் பக்கத்துல ஒரு புது வயசான தம்பதிகள் 2 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. மதுரையில இறங்குறது எப்பவுமே கஷ்டம், அது சின்ன ஏர்போர்ட், சென்னை மாதிரி பெருசு கிடையாது. மதுரையை நெருங்க நெருங்க திருச்சியை தாண்டின பிறகு விமானம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு இப்படி, அதுக்கு பேர் டர்புலன்ஸ்னு பேரு. எனக்கு இடது பக்கம் ஒரு கணவனும் மனைவி 2 பேருமே ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான். அவர் அந்த அம்மாவை பார்த்து, இதுக்கு தான் சொன்னேன் தாண்டி எங்களை போகலாம்னு, கேட்டியா? இறக்குவானோ போட்டுருவானோ? 10,000 ரூபாய் டிக்கெட்டை கொடுத்து பதறீங்க. எல்லாரும் பிளேன்ல போறாங்க, நாமளும் போகணும்னு சொன்னேன். நீ வா, வீட்டுக்கு வா. அப்ப இருந்து 15 நிமிஷம் கழிச்சுதான் அந்த பிளேன் இறங்குச்சு. 15 நிமிஷமா அந்த மனுஷன் வேண்டாத தெய்வம் இல்லை. அந்த அம்மாவை முறைக்கிறாரு. அந்த அம்மா அங்கு திரும்பிக்கிச்சு. ஏதோ ஜன்னல் வெளிய வானத்துல இருக்க அத்தனை தெரியுற மாதிரி, ஒண்ணும் தெரியாது, பூரா மேகமா இருக்கு. ஆனாலும் இவரை பார்க்க அவாய்ட் பண்ணி அந்த பக்கம் திரும்பிக்கிருச்சு. கடைசி வரைக்கும் மதுரையில இறங்குனப்பதான் அவர் பெருமூச்சு விட்டார், முருகா காப்பாத்தினப்பான்னு. இந்த நெருக்கடி இருக்கு பாருங்க. விமான பயணம் என்பது மகிழ்ச்சியானது, அப்படித்தானே நினைக்கிறோம் இல்லையா? அதை கூட ஒரு மனுஷன் நினைச்சான்னா சோதனையாக்கி பதறி ஒண்ணும் இல்லாம வேர்த்து, அந்த ஏசியிலேயே வேர்த்து நிம்மதி இல்லாம போறதுக்கு காரணம் என்னன்னா கொஞ்சம் தைரியம் மனசுல இல்லாமல் போவதுதான். துணிச்சல் இருந்தால் வாழ்க்கையை சந்திக்கலாம். நேர்முக தேர்வு போதே எல்லாத்தையும் விடுங்க, மேலே ஏறி பேச சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் இப்ப நம்ம கூட்டத்தில் உட்காந்துருக்கோம்ல, என்ன பேசுறாங்க? சார் பேசி பேசி நாட்டை கெடுத்துட்டாங்க சார். இந்த ஊர்ல சார் முதல்ல பேசுறவங்க உதைக்கணும் சார். ஒரு பேர் பேசக்கூடாது சார். பேச நிறுத்துனீங்க நாளைக்கு நல்லா இருக்கும் சார். நீ இப்ப பேசுறது என்ன பாருங்க, நான் பேசுறேன் சார். எங்க நீ போய் மேடையில பேசு. இது நான் வேடிக்கைக்கு சொல்லலைங்க. சரியான பயிற்சியோ வாசிப்போ இல்லை என்றால் நீங்கள் போய் பேச முடியாது. எவ்வளவு வாசிப்பு வேணும்? ஏன் புத்தகத்திற்கு நடத்துறோம்? டே படிச்சுக்கிறா, அதுல இருந்து ஒன்னாவது ஞாபகத்துக்கு வரும், மேடையில போய் பேச முடியும். படிக்காம போய் நின்னா ஒண்ணுமே தெரியாது. வேஸ்ட். அது வந்து போயின்னு சொல்வானே தவிர எங்க வந்தா எங்க போலான்னு கடைசி வரைக்கும் தெரியாது. நின்று அப்படியே கை கால் விட விட நடுங்கும். எதுக்கு இதெல்லாம் வைக்கிறாங்க? ரெண்டாவது கால் ஆடுறது தெரியாம இருக்க. அதுதானங்க இது. ஒரு சின்ன 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேச்சுக்கு தைரியம் வேணுங்க. நீங்கள் நாளைக்கு இந்த இளம் பிள்ளைகள் மேடையில போயோ அல்லது ஒரு நேர்முக தேர்வு, ஒரு IAS இன்டர்வியூ போறான்னு வைங்க, தைரியம் வேணும்னா, ஒரு இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணணும்னா அவனுக்குள்ள துணிச்சல் வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. நான் பாரதி என்ன வேணும்? அதுக்கு தைரியம் வேணும். அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே.
உச்சி மீது வான் இடித்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. விடுதலை வேள்வியில் அப்படி இருந்தவர்கள் போய் அச்சமில்லாமல் நின்றதால் தான் இன்றைக்கு நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்பதை மறந்து விடாது. மகாத்மா காந்தியை பற்றி ரொம்ப நல்லா சொன்னார். அவருக்கு இருந்த தைரியம் யார்கிட்ட இருந்தது? எவ்வளவு தைரியமாக இருந்தார். அதுதான் உண்மை. எதை எடுத்தாலும் இந்த அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் ஒரு நல்ல குரல் அவங்க எடுத்து சொன்னாங்க. இந்த தைரியம் சில நேரங்களில நீங்க பாத்துருக்கீங்களா, இந்த ரயில்ல போறவங்க திடீர்னு வழிக்குவாங்க. நிறைய வீடியோலாம் இப்ப வருது இல்லைங்க. அல்லது தெரியாம வேற வண்டியில ஏறிட்டு கிளம்புனோடனே ஒருத்தர் இறங்குவான். இப்போ அந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் அந்த ஓரத்துல நின்று அவங்களை இழுத்து போடுவாங்க பாத்திருக்கீங்களா. அந்நேரம் மட்டும் இவரை இழுக்க போய் நானும் உள்ள போயிட்டேனான்னு அவர் பயந்தாருன்னா ஒரு உயிர் அங்கே போயிருக்கும். ஒருவரின் துணிச்சல் இன்னொரு உயிரை காப்பாற்றுவது. நான் இருக்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல திடீர்னு ஒரு வீட்டுல எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்கியூட் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இந்த கொரோனா காலத்துல அவங்க வீட்டை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஊர்ல இல்ல. அந்த நேரம் வந்துருச்சு. வந்தா ஏரியா முழுக்க கரும் புகை. ஏன்னா பிரிட்ஜில் போய் அது வேலை செஞ்சிருச்சு, ஏரியா இருந்துச்சு. இப்போ தீயணைப்பு படையில இருந்து வந்தாங்க. வந்தவங்க எல்லாரையும் பத்திரமா இருக்கு சொல்லி இந்த கரண்ட் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவங்க உள்ள போய் அதை நிறுத்திட்டாங்க, அதை அணைச்சிட்டாங்க. ஆனா அந்த தீயணைப்பு படை வீரர்கள் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க முழங்கால் போட்டு தவழ்ந்துதான் போனாங்க. அந்த அரை முழுக்க கரும் புகை இருக்கு. நிமிர்ந்து போகல, தவழ்ந்துதான் போனாங்க. ஏன் தவழ்ந்து போனாங்க அப்படின்றதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, இந்த மாதிரி இடங்கள்ல மோசமான வாயுக்கள் இருக்குமா, அது மயங்க வைக்குமா, அது தரையை விட 3 அடி உயரத்துலதான் இருக்குமா, கீழே அது இருக்காதான். நீங்க நிமிர்ந்து போனீங்கன்னா அது சுவாசிக்கும் போது நீங்க மயங்கிடுவீங்க அல்லது இறந்துடுவீங்க. அதுக்கான மாஸ்கோடு இப்படியே போனீங்கன்னா நீங்க போய் அந்த இடத்துல அதை போய் நிறுத்திடலாம், அது வெளியேறிடும்னு சொன்னாங்க. யார் வீட்லயாவது இந்த மாதிரி சின்ன பிரச்சனை வந்ததுன்னா பறக்குன்னு கதவை திறந்து உள்ள போயிடாதீங்க, கீழே குனிஞ்சுதான் போகணும். இதெல்லாம் அவங்க சொன்னாங்க. எங்களுக்கு என்னன்னா, அந்த நேரத்துல அங்கே ஆபத்தான வாயுக்கள் இருக்கிறதுன்னு தெரிஞ்சும் துணிச்சலா போனாங்க பாருங்க தீயணைப்பு படை வீரர்கள். அவங்க மட்டும் போய் அங்க எலக்ட்ரிசிட்டியை சுவிட்ச் ஆஃப் பண்ணலன்னா, அந்த தீயை அணைக்கலைன்னா அந்த முழு இடமும் எரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்படின்னா நமக்காக துணிந்து இரவு பகலாக உலக ஏங்க எல்லையில் இருக்கிற வீரர்கள் எத்தனை குளிர், -40 அங்க இருக்கிறான். தினம் 2 பேரை பற்றி செய்தி வருது. பார்த்துட்டும் பார்டர்ல நிக்கிறான் பாருங்க, அவனுக்கு மட்டும் துணிச்சல் இல்லை என்றால் ஒரு தேசம் பத்திரமாக இருக்குமா என்று. இது எல்லாமே துணிவுக்கு சாதகமான செய்திகள். 2 பேர் பேசின சரிதானுங்க. நீங்க அமைதியா இருக்கிறது பார்த்தா பயமா இருக்கு. துணிச்சல் மனுஷனுக்கு வேணுங்க, எதிர்த்து போராடணும், தைரியம் வேணும். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அதெல்லாத்தையும் முன்னாடியே பாரதியே சொல்லிட்டார். நாணமும் அச்சமும் நானும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமான்ட்டார். அதனால அதை விட்டுலாம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுல இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அதை கொண்டு போக வேண்டாம். துணிச்சல் வேண்டும், அதுவும் பெண் குழந்தைகளுக்கு கட்டாயம் வேண்டும். உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள எல்லாத்துக்கும் மேல பெருகி வருகிற ஒரு செய்தி இருக்குங்க. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ், பாலியல் ரீதியான அபியூஸ், அது வெளியில இல்லை, வீடுகளை சுற்றியே இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. சிறு குழந்தைகள் அது மாதிரி யாராவது தன்னை சார்ந்தவர்கள் முறை தவறி நடந்தால் அதை வெளியில் சொல்கிற துணிச்சல் நம் பிள்ளைகளுக்கு வந்தே ஆக வேண்டும். இதை பற்றிய அறிவுறுத்தல் வேண்டும். இதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும்ன்றதுக்கு இவங்க 2 பேர் சொல்லிருக்காங்க. அப்ப இவங்களை விட்டுறலாமா, இல்ல துணிச்சலன்னு சொல்லிட்டு போயிடலாமா? 2 பேர் அவங்களே பாவம். அப்புறம் நீ பார்த்த ஒரு விஷயங்க, சிவகுமார் முடிக்கும் போது சொன்னாரு, 3 தரப்பினரிடம் நாம பணிந்து போகணும். அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னாரு, அகங்காரம் இல்லாமல் இருக்கணும்.
என்ன ஒரு பிரச்சனைனா, துணிச்சல் நம்மையும் மீறி ஒரு தேவையில்லாத அகங்காரத்தை கொண்டு வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கு. துணிச்சல் எவ்வளவு அசட்டு துணிச்சல் ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு வேகமா வந்துகிட்டு ட்ரெயின் முன்னாடி போய் செல்ஃபி எடுக்கிறாங்க. ஏற்றி எங்கடா போட போற? அது ஒன்னே தூக்கி போட்டு போயிருக்கு. வேகமா வந்துகிட்டு இருக்குங்க. கணவன் மனைவியா திருமணமாகி கொடைக்கானல் ஊட்டிக்கு போறாங்க. மலை முகத்துல ஒரு கல்லு மேல நின்று படம் எடுக்கிறாங்க. ஒருத்தர் உள்ளே போயிடலாம். இதுக்காக போனீங்க நீங்க? இதை எடுத்து என்ன பண்ண போற? இது தேவையில்லாத அசத்து துணிச்சல். இது மனுஷனுக்கு இருக்கவே கூடாது. இருந்ததுன்னா நீங்க ஜெயிக்கிற மாதிரி ஒரு போதை வரும். ஆனால் விட போகிறீர்கள் என்று அறிவுறுத்தல் உங்களுக்கு வேணும். போன கிரிக்கெட் மேட்ச்ல நம்ம ஜெயிச்சோம். 2 நாள் முன்னாடி ஆஸ்திரேலியாவை பரட்டி எடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க மறுத்து எடுத்தாங்க. இதுதாங்க வாழ்க்கை. இப்படியே போகும் என்ற ஒரு தேவையற்ற அசத்து துணிச்சல் வந்தால் விளையாட்டுல வெற்றியும் தோல்வி சகஜம். ஆனா நீங்க உங்க கவனத்தை சிதற விடுவீர்கள். அவ்வப்போது சமநிலையில இருக்கணும் மனுஷன். சமநிலை தவறினால் இந்த மாதிரி தேவையற்ற துணிச்சல் வந்தால், போன பரீட்சை நல்லா எழுதிட்டேன் இதையும் எழுதிடுவேன் நினைக்கிறவன் தான் மாற்றணும். வண்டி எடுக்கும்போது அப்பா சொல்லுவார்ல, டேய் கவனமா போடா, கவனமா போ, ஹெல்மெட் போடு. அதெல்லாம் என்னைய ஒண்ணும் செய்யாது. நான் ரேஸ் ஓட்டுவேன், ஹெல்மெட் போட்டுக்கடான்னு கெஞ்சுவாங்க. தற்சமயம் பாதுகாப்பு அவசியம்னு கெஞ்சுவாங்க. ஆனா ஒரு பையன் அது கேட்கறது இல்லை. போய் ஒரு அப்படி சின்ன கல்லு நம்மளை தள்ளி விட்டுருலங்க. அப்படின்னா அசட்டு துணிச்சல் ஆகாது. இப்ப என்னதையா வேணும்? வேறமாச்சு. ஒரு விஷயம் சொல்றேன். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து, திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எதெல்லாம் பெருமையோ அதெல்லாம் தன்னை பெருசாக பேசாது. இப்ப நான் யார் தெரியுமா? நான் உலக மகா அழகன், ஊர் சுத்தி கிருக்கன், இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு அடிப்படை அறிவே இல்லைன்னு அர்த்தம். முதல்ல எனக்கு என்ன வேணும்? பணிவு வந்து. மகாத்மா காந்தியை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க. அவர்கிட்ட துணிச்சல் இருந்தது, ஆனால் விதிகளுக்கு கட்டுப்படுகிற பணிவும் இருக்கு. ஒரு ஊர்ல மகாத்மா காந்தி வந்தால் அவரை சுடுவோம் அப்படின்னு அந்த ஊருக்கு அதிகாரி, போலீஸ் அதிகாரி சொன்னார். இது நடந்த செய்தி. அவர் வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. அவர் உடனே கூட்டத்தை கூட்டி அவர் பேர் இயக்கத்தை சார்ந்தவர்களெல்லாம் வச்சு தர்ணா பண்ணல. இது நடந்தது. அந்த ஊருக்கு வந்தார் காந்திஜி. கலெக்டர் அவர் தங்கி இருந்த அந்த பங்களாவுக்கு இரவிலே தனியாக போனார். தனியாக போனதுக்கு துணிச்சல் வேணும். தனியாக போனவர் அங்கே போய் சொன்னார், என்னை சுடுவதற்கு நீங்கள் கட்டளையிட்டு இருக்கிறீர்களாமே, நேரே வந்திருக்கிறேன், என்னை சுடுங்கள். இந்த மனுஷன் ஆடி போனார். கிடையாது. அவர் சொன்னால் உலகம் முழுக்க இருக்கிறவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். இந்தியாவின் அத்தனை மூலைகளிலும் ஒரு குரல் ஒலிக்கிறது என்றால் அது மகாத்மா காந்தியின் குரல் தான். அவர் அவா என்றால் கோடிக்கணக்கான இந்தியர்கள் வந்து நிற்கிறார்கள். அந்த மனிதன் நிராயுதபாணியாக என் முன்னால் நின்று என்ன வேண்டுமோ செய் என்று சொல்கிறானே, இவர் தான் தலைவர் என்று இந்த வெள்ளைக்காரன் சொன்னார். பணிவுக்கு இருக்கிற மரியாதை இருக்குல்ல. திருவள்ளுவர் சொன்னார், ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படையினர். சான்றோர் அறிவில் உயர்ந்தவர்கள் மாற்றாரை, எதிரிகளை மனமாற்றம் செய்கிற, மடங்கடிக்க செய்கிற படையின ஆயுதம் எது? பணிதல். திருவள்ளுவர் சொல்வது ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. எத்தனையோ நகை போடுறோம், கழுத்துல போடுறோம், காதுல போடுறோம், மூக்குல போடுறோம், இங்க தொங்க போடுறோம். இப்ப ஒரு காலத்துல லேடிஸ் தான் போட்டாங்க. இப்ப பயலுக்கு கூட அழகா தொங்க போட்டிருக்காங்க காதுல. ஆனா இது எல்லாத்தையும் விட
எதுடா சிறந்த அணிகலன் கேட்டா திருவள்ளுவர் சொல்றார், பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. ரொம்ப அழகா பாரதி கிருஷ்ணகுமார் பேசும்போது சொன்னார்ல, ஒரு வீட்டுக்கு போறோம், அந்த பயலுக்கு நம்மளை பார்த்தோன்னே இவர் தான் அப்படின்னா இப்படின்னா சொன்னார். கவனிச்சிங்கள, நான் வந்து ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஓடி வந்து வாங்க 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 உட்காருங்க. இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அவன் உங்களுக்கு கோடி கொடுத்தால் கூட கிடைக்காத மரியாதை இந்த குனிந்து கும்பிடுகிற ஒரு வார்த்தையில, ஒரு இங்கிதத்துல, ஒரு பணிவுல இருக்கும். பணிந்து போய் பாருங்கள், உலகை வெல்லலாம். துணிந்து நின்றவனுக்கு கிடைக்கும் வெற்றி, ஆனால் அதை விட பணிந்து போகிறவனுக்கு நிரந்தரமான வெற்றி கிடைக்கும். அதனால் பெரியோர்களே, சமூகத்துல வீட்டுல யாராவது திட்டுறானா, சார் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பிரச்சனையே என்னன்றீங்க? இவர் அவரை திட்டார், அவர் இவரை திட்டார், இவர் அவரை திட்டார். ஒரு சினிமா ரிலீஸ் ஆகுறதுக்கு இவ்வளவு சண்டையா? ஐயா எதுக்கு ஆளாளுக்கு ஒருத்தன் திட்டுறான்? எனக்கு பிடிக்கலையா பார்க்காத, உனக்கு பிடிச்சிருக்கா பாரு, இவ்வளவுதானையா. ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ளணும். இதுவும் இறைவனின் அம்சம், இவரும் இறைவனின் அம்சம். இவர் எனக்கு எந்த வகையிலும் குறைந்தவர் அல்ல. மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. ரொம்ப பெரிய அவரை புகழணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிறியவன் இவரை இகழ்வது அதை விட மோசம். அது இருக்கக்கூடாது. இது ரெண்டும் எப்போது நமக்கு கை வருகிறதோ அப்போதுதான் மற்றவரை பார்த்து பணியணும். கொஞ்சம் அடக்கம் உடைமை இருக்குல்ல, அடக்கம் அமரர்கள் வைக்கும். நான் அடங்கி போவது என்பது இறைத்தன்மையை உங்களுக்கு தரும் என்றால் அசட்டு துணிச்சல் வேண்டும். ஒரு நண்பொழு கூட இருக்கிறது. ஆனால் அசட்டு துணிச்சலை தவிர்த்து பார்க்கிற மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வீடுகளிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் மேல உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பெரியவர்களை பார்க்கும் போது பணிய வேண்டும் என்ற பண்பை கற்றுக்கொள்ளுங்கள். வயசானவங்களை பாருங்க, பெருசு நீ எல்லாம் எதுக்கு இருக்கேன்றா? அவர் இருந்ததுனால்தான்டா நான் இருக்கேன், நான் இருக்கிறதுனால்தான்டா நீ இருக்கேன்னு உங்க பிள்ளைகளுக்கு எப்போது சொல்கிறீர்களோ, எப்போது உங்கள் பிள்ளைகள் அறிவாளிகளாக இருப்பதை விட பணி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அதுதான் உங்கள் குடும்பத்துக்கு மரியாதை, பெருமை. அவருக்குத்தான் வெற்றியை இறைவன் தருவார். அந்த மாதிரி ஒரு வெற்றி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை துணிச்சல் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் பணிவு தேவை. துணிச்சலுக்கு ஒரு 49 மதிப்பெண் கொடுத்தால் பணிவுக்கு 51 மதிப்பெண் கொடுக்கலாம். பெரிய மார்ஜின்ல இல்ல, சின்ன மார்ஜின்ல பணிவு ஜெயிக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.